நலன் செய்யற நல்ல விதமா, நலன் செய்யற விதமா கேவலமான விஷயம்டா. ஆதாரிகளா முஸ்லீமுக்கு ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு தானே ஆர்எஸ்எஸ்க்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. முருகர் மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் தராங்க, ஆர்எஸ்எஸ் மாநாடுக்கு இவனுங்க நடைபயணத்துக்கு இது பீரியட்ல தராங்க, எல்லா எல்லாமே தராங்க. சங்கி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரோக்ராமும் கொஞ்ச நடத்துறாங்க. நேரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இது பேட்டி கொடுத்துருக்கிறாப்லையே நம்ம வணிகர் சங்க தலைவர். பாத்தீங்களா யாரும்? விக்ரம் ராஜாவா? ஆ அவர் என்ன பையன் விஷயம்? யாருன்னு உங்களுக்கு தெரியும்? பிரபாகரன் தெரியுங்களா? கேகே நகர்ல. ம்ஹும். ஓகே, அவரோட பையன் வந்துட்டு எம்எல்ஏ வந்துட்டு எங்கன்னா கேகே நகர்ல தான். நான் இது நம்ம லோயலாமணி சொல்லியிருப்பாரு, அந்த பிரபா வைன் ஷாப்புக்கு மேல வந்துட்டு ஓரத்தில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாபிக் வந்து அப்படியே தூக்கி போட்டு வேற டாபிக் போட்டாங்க. சரியா? கரெக்டா சொன்னீங்க. இப்போ இந்த டாபிக் நீ பேசணும், அந்த டாபிக் வந்து லேட்டர் வச்சு பேசலாம். ப்ரோ நான் கொஞ்சம் சொல்லலாமா? அதாவது சொல்லுங்க. இல்ல அதான் ப்ரோ, இப்போ இந்த இந்திரகுமாரா இருக்கட்டும், இந்த மில்டனா இருக்கட்டும், இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆல்மோஸ்ட் 1 இயராவே வந்து எல்லாருக்கும் எதிராகவும் ஒரு கருத்துக்களையும் ஆபாசமான வார்த்தைகளையும் திரும்ப 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 இவனுங்க சொல்லி 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 அதுல வந்து இவனுங்க என்ன நினைச்சிட்டானுங்க, இவனுங்க சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பேர்ல ஃபுல்லா அந்த திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அவனுங்களுக்குள்ளே ஒரு ஹிடன் அஜெண்டா மாதிரி பண்ணிக்கிட்டு மாறி 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 இவனுங்க, அதாவது தனி மனித தாக்குதல் அதிகமா இருக்கும், அப்புறம் ஆபாச வார்த்தைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இவங்களுடைய யூடியூப் சேனல்ஸ்லயும் இவங்க போட்டிருக்க வீடியோஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது கேட்கவே முடியாத அளவுக்குலாம் இருக்கும். அதுக்கு வந்து இவனுங்க வந்து என்ன இந்த தமிழக அரசா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. ஆனா அதே வந்து நம்ம சவுக்கு சங்கரா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது நடுநிலையாக வேற யாராவதுனா இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான செக்ஷன்ல எல்லாம் போட்டு எத்தனை வாட்டி அவங்களை அலக்கழிச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ இது இப்ப பொதுமக்கள், இப்ப நான் சொல்ற கருத்து வந்து என்ன சொல்றேன்னா, பொதுமக்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, இது வந்து திமுக தலைமை தான் இவங்க பின்னாடி இருந்து இயங்கி இதை வந்து அவங்களுக்கு வந்து இடன் அஜெண்டா, அதாவது எப்படி பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி பிஜேபி இயக்குதோ அது மாதிரி இவங்க இந்த 3 பேரையும் மறைமுகமா இயக்குதுங்கிற சந்தேகம் பொதுமக்கள் எல்லாருக்கும் வந்துருச்சு. ஸோ இப்ப இது மூலியமா என்ன தெரிய வருதுன்னா, திமுக சொல்லிதான், இல்ல தமிழக டிஎம்கே சொல்லிதான், இல்ல டிஎம்கே தலைமை சொல்லிதான் இவனுங்க இதை மாதிரி பண்றானுங்க. அதனாலதான் இவனுங்களை வந்து இது வரைக்கும் எவ்வளவு பேர் புகார் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் ஏன் எடுக்கலன்னு இப்போ நமக்கு வந்து சந்தேகத்துக்கு இடமின்றி இப்ப நிரூபிக்கிற மாதிரி கோர்ட்ல சொல்ற மாதிரிதான் இருக்குது இப்போ. ஸோ இவனுங்களை வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறோம், எங்களுக்கு தலைமையில உள்ள ஆளுங்கெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க அவங்க கிட்ட போட்டோ எடுத்திருக்கோம், நான் அவங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துருக்கோம் அப்படின்னு வந்து மறைமுகமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எதுவும் கேள்வி கேட்காதீங்க, நாங்க இப்படிதான் பேசுவோம். இன்னைக்கு தனி மனித தாக்குதல் அப்படிலாம் போய் இப்ப இஸ்லாமியர்களை தாக்குற அளவுக்கு வந்திருக்கானுங்க. ஸோ இவனுங்களெல்லாம் இந்த முறையில இப்பயே நம்ம கிள்ளி எரிஞ்சிடணும். இதுக்கு தமிழக அரசு தான், இப்போ திமுகன்றதை விட்டுருங்க, தமிழக அரசு வந்து எல்லாருக்கும் சொந்தமானது. இது வந்து தமிழக அரசு சமத்துவம், இது சமூக நீதி, பெரியார் மனு, திராவிட மாடல், அந்த மாடல் சொல்லிட்டு இருக்கிறது. இமீடியட்டா இவனுங்களை வந்து கேள்வி கேட்டு இது மாதிரி ஒண்ணு அவனுங்களுக்கு இப்போ போலீஸ் நடவடிக்கையோ இல்ல அவனுங்களை வந்து இனிமேல் இந்த மாதிரி தளத்துல ஏதாவது பேசுனீங்கன்னா உனக்கு வந்து வார்னிங் மாதிரி கொடுத்து பண்ணாதான் நாளைக்கு வந்து எல்லாருக்கும் பொதுமக்களாகிய நம்மலாம் ஒரு நம்பிக்கை வரும். இல்லைன்னா இது வந்து திமுக தலைமை சொல்லிதான் செய்யுது அப்படிங்கிறது வந்து பொதுமக்களாகிய நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது இப்போ இதுல இருந்து. ஸோ இதை இமீடியட்டா நிறுத்தணும். எப்படி நீ வந்து கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தன் பேசுறான் பாருங்க, டெய்லியும் பேசிட்டு இருக்கான், அவன் இன்னமும் அவன் நிறுத்தல, சும்மா ஒரு நாள் தான் வந்து இது வாங்கினான், மன்னிப்பு கேட்கறான், அது மன்னிப்பு கூட கேட்கல, அது ஏதோ வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி சொன்னான், திருப்பி ஆரம்பிச்சிட்டான் அவன். இப்போ அதே தான் இப்ப இவனுங்க பண்றானுங்க. ஏன்னா இப்ப அது வந்து அவன் வந்து டைரக்டா டிஎம்கே உறுப்பினருங்கிறதுனால பொதுமக்களுக்கு டைரக்டா தெரிஞ்சிடும் திமுக தலைமை சொல்லிதான் இது செய்யுது அப்படின்ட்டு. ஆனா அதே இவனுங்கெல்லாம் வந்து பெரியாரிஸ்ட், நான் பெரியார் இதுல இருந்து வந்தேன், 2 வயசுல இருந்து படிச்சேன், 5 வயசுல இருந்து படிச்சேன், அதை இதன் கதை சொல்லிட்டு சும்மா 4 புக்கை வச்சுக்கிட்டு
நல்லா மாசம் மாசம் ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிறவங்க கூட இது மாதிரி செய்ய மாட்டான். அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கானுங்க. இவனுங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது. இது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் வந்து ஒரு பொதுமக்களை ஜென்ரலா ஒரு ஓட்டு உனக்கு ஓட்டு போட்டேன் போன வாட்டி, அந்த இதுல சொல்றேன் இவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பா அது எடுத்தே ஆகணும். ஒவ்வொருத்தவங்களும் நீங்க ரிப்போர்ட் அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க. இனிமே வந்து யாரா இருந்தாலும் சரி, பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். ஏன்னா நீங்க சொன்னது சரிதான். அவர் வந்து நார்மலா வந்து ஒரு எப்படி சொல்றது, மனசுல உள்ளதுதான் வார்த்தையாவோ இல்ல வந்து செயல்களாவோ வரும். டைரக்டா அந்த தொப்பி வந்து கையை செய்கையா வருதுன்னா எந்த அளவுக்கு வந்து இஸ்லாமிய வெறுப்பு அவங்களுக்கு இருந்திருக்கும். புரியுதா இல்ல உங்களுக்கு? இல்ல, இதுல மேலும் என்ன நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னா, திமுகவுடைய வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டா எதையுமே செய்ய மாட்டாங்க. யார் மூலியமா யாரோ ஒருத்தரை வச்சு மறைமுகமா தான் செய்வாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு நமக்கு. அதை வந்து இவங்க மெய்ப்படுற மாதிரி உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி இப்ப செஞ்சுட்டு வராங்க. இது வந்து ஏதோ இவ்வளவு நாள் தனி மனித தாக்குதல் ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க, சரி ஒழிஞ்சு போங்கன்னு விட்டாச்சு. இன்னைக்கு மதம் வரைக்கும் வந்து அதுவும் ஒரு ஒரு இப்போ யூடியூப்ல பேசி அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு வந்து நியூஸ் சேனல், பிரைம் நியூஸ் சேனல், பிரைம் நியூஸ் டிபேட்ல வந்து நீ இது மாதிரி வந்து ஒரு இஸ்லாமியரை வந்து அதுவும் ஒரு பொறுப்புல உன் வயசு என்ன அவர் வயசு என்ன, உன்னோடைய அனுபவம் என்ன அவருடைய அனுபவம் என்ன, நீ என்ன புடுங்கி கிழிச்சிட்டான்றா உனக்கு என்ன தகுதி இருக்குங்கிற நீ வாங்குற இப்ப எச்ச காசுக்காக நீ என்ன வேணா பேசுவியா? இதெல்லாம் யாரு கேக்குறது? இதெல்லாம் அவங்களுக்கு வந்த கை வந்த கலை தான். அதுதான் சொல்றேன். அவர் கட்சி தலைவர், அவரோட வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன. இன்னைக்கு வந்து நீ அவர் வந்து டிவிகேல இப்ப இதே இவர் வந்து டிஎம்கேல சேர்ந்து இல்ல டிஎம்கே ஆதரவா பேசினா நீ விட்டு கம்முன்னு இருப்பியா? அப்போ இதெல்லாம் என்னங்க இது வந்து அதாவது இது வந்து மக்களாட்சி நடக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல தமிழக அரசு உணரணும். அதுதான் நம்ம சொல்றது எல்லா விஷயத்திலயும். இப்ப வந்து டிவிக்கே கொடுக்குற மாநாட்டுக்கு கூட நீங்க கரண்ட்டை கட் பண்றீங்கன்னா இது வந்து பாசிசம் தான் சொல்ல முடியும். பாசிச ஆட்சி தான் நடக்குதுன்றது தான் கிளியரா தெரியுது. ஒண்ணு இல்லைங்க, 2021 இதே திமுக கவர்மெண்ட், ஸ்டாலினும் சரி உதயநிதி ஸ்டாலினும் சரி, எனக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டா தளபதின்னு சொல்லி விஜய்ன்னு சொன்ன இதே ஸ்டாலின் இதே உதயநிதி கண்டிப்பா இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தனிநபர் தாக்குதலை ஏவி விட்டு வேடிக்கை பார்க்கும். இந்த கேவலமான மனநிலைமை திமுகக்கே உகந்தையான்றது. அவங்களுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு திமுகனா இப்படிதான், அவனை எதிர்த்து எவன் அரசியல் பண்ணாலும் அவனை வந்து டிஃபேம் பண்ணி பேசுறது, அவனை தனிநபர் ஃபேமிலியை முதல் கொண்டு அட்டாக் பண்றது, இதெல்லாம் அந்த கட்சியை மட்டுமே சேரும். இவனுங்க மட்டும்தான் அட்ராசிட்டியில இறங்குவானுங்க, டூ த கோருக்கு இறங்குவானுங்க. இன்னும் அது வந்து இவ்வளவு நாள் நீ செஞ்சுட்டு இருந்தீங்க, அது இவ்வளவு நாள் செஞ்சுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு கூட என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு தளபதிக்கு இருக்கிற மக்கள் சப்போர்ட்டு, அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற உண்மையான விசுவாசிங்களை இவனுங்களால, அதுவும் இல்லாத இன்னைக்கு கிரவுண்டுல நாளைக்கு எலெக்ஷன் வச்சாலும் டிவிக்கு வந்து மெஜாரிட்டியில வின் பண்றதுக்கு ஆனா சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. அது உளவுத்துறையும் அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. எவ்ரி 15 days அவங்க பெண்ணு உளவுத்துறை அப்புறம் என்னென்ன மீடியா இருக்கோ ஆப்போசிட் எல்லாத்துலயும் அவனுங்க வந்து ரிப்போர்ட் எடுத்து டே பை டே பெர்சன்டேஜ் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த ஒரு காரணத்தை வந்து இவனுங்களால சகிச்சுக்க முடியாம ஓரணையில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், வேற என்னென்ன இதுவோ இவ்வளோ நாள் 4 வருஷம் இல்லாத வந்து இன்னைக்கு நீ ஏன் செய்யற அப்படின்னா இதுதான் முக்கிய காரணம். அதை வந்து மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, நியூஸை பார்த்துருப்பீங்க, ஒரு எம்எல்ஏ வந்து இங்க எங்க இதுல தண்ணி இப்படி மஞ்சளா இருக்கு, கலந்துருக்கு, இது கலந்துருக்குன்னு சொல்றாங்க. அது பாட்டில வாங்கி பிடிங்கி தூக்கி அடிக்கிறாரு. உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்ததுங்கிற? மக்கள் கொடுத்த அதிகாரத்தை நீ இப்படி மிஸ்யூஸ் பண்றதுக்கு உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நீ பிடிங்க. ஒன்னும் என்ன பண்ணணும், பாக்குறோமா, பார்த்து செய்யறோமா, தெரிஞ்சுன்னு நாங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறோம் அப்படிதானே சொல்லணும். இது நீயே தானே நாளைக்கு போய் அங்க போய் ஓட்டு கேட்க போவ. இப்ப இதே பாட்டுல அவங்க மூஞ்சில தூக்கி அடிச்சாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? பொதுமக்கள் உனக்கு யாரு இந்த மாதிரி இப்படி பண்ணிட வேண்டியது, பொதுமக்களை வந்து ரொம்ப சீப்பா நடத்த வேண்டியது, அவங்களை வந்து எப்படி கேவலப்படுத்தணுமோ அம்மூட்டி கேவலப்படுத்த வேண்டியது. மக்கள் வந்து பொங்கிடுது, ஏதாவது சாணியை தூக்கி அடிச்சிட்டாங்க, அதை ஊத்திட்டாங்க, இதை ஊத்திட்டாங்கன்னா எல்லா மக்களையும் வந்து காட்டு முன்னாடித்தனமா போலீஸை விட்டு எப்படி சொல்றது, அப்ரஷனு அடக்குமுறைங்கிற பேர்ல வந்து கலவரத்தை கட்டுப்படுத்துறங்கிற பேர்ல வந்து கலவரத்தை நீங்களே உண்டு பண்ணி மக்களை வந்து போட்டு பொழக்க வேண்டியது, அராஜகம் பண்ண வேண்டியது. எப்படி சொல்றது, அதுதான் பாசிசம். நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இப்ப தமிழ்நாட்டுல நடந்த குற்றங்கள் எல்லாத்துக்கும் மக்களை பாக்குற பார்வையே அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் பண்ணுது. ஏன்னா
ஒரு கரெக்ட். பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு குறை கேக்குறாங்க. நீ பீப்பிள் ரெப்ரசன்டேட்டிவ், நீ அந்த தொகுதியில எஸ். ஜெயிச்சிருக்க, இல்ல நீ நான் ஒரு என்ன சொல்றேன்னா, நீ எம்எல்ஏவோ. வேலைக்காரங்கிறேன். நீ வந்து வேலைக்காரன். மக்களுக்கு சேவை செய்ய கூட இல்ல, நீ வேலை செய்யணும். நீ வாட்ச்மேன் மாதிரி தான், நீ ஒரு வேலைக்காரன் தான் எங்களுக்கு. இல்ல இல்லன்னா நீ நீங்க தெருவுல தான் அப்படி நிப்ப கூட இன்னைக்கு. அப்படி கூட இல்ல பேச இல்ல அவர் வேணாம். ஃபர்ஸ்ட் நீ பேச விடுங்க ப்ரோ. ஓட்டு கேட்டு நீ தான் எங்களுக்கு நின்று ஓட்டு கேட்டிருக்க, நீ இந்த தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்க, நீ எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ், நீ தான் வந்து உன்கிட்ட வந்து தான் எனக்கு குறையோ மனுவோ நான் உன்கிட்ட தான் கொடுக்க முடியும். இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிள் டு பி நீ அட்ரஸ் பண்றது, நீ அவங்கள அட்ரஸ் பண்றது உன்னோட ரெஸ்பான்சிபிள், ஓகேவா? அது உன்னோட வேலை. ஆனா அந்த வேலைய என்னமோ மன்னர் இவர் தான் அந்த ஏரியாக்கே டானு, இந்த ஏரியாக்கே நான் தான் எல்லாம், இந்த திமுகக்கே இந்த மன்னர் ஆட்சின்ற ஒரு 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 போக்கு இருக்கு தெரியுமா? ஜெயிச்சிட்டா தமிழ்நாடு எங்களுக்குடான்னுவானுங்க அவனுங்க, ஃபேமிலியில இருக்கவனுங்க. இவனுக்கு கீழ இருக்கவனுங்க இந்த ஏரியாவே எந்துடான்னுவானுங்க. டேய் நீ வெறும் ஜெயிச்சிருக்க, 2026ல சீட்டு மாறும், உனக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? அங்க ரெப்ரசன்டேட்டிவா நீங்க இருக்க, மக்கள் உன்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை சொல்றாங்க, அந்த பாட்டில்ல தண்ணி இப்படி இருக்கு, குடிப்பியா? முதல்ல அந்த தண்ணியை வாங்கி கீழே போடுறியா? ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கணும்ல. அது என்ன ஆணவ பேச்சு உனக்கு? உனக்கு என்ன அப்படி என்ன கலெக்டர் வேலை? ஏன்னா நீ போலன்னா அப்படியே எங்க தமிழ்நாடு வந்து சம்பிச்சு போயிடுமா? இல்ல நீ போகாம வேற ஏதாவது வேலை கெட்டு போயிடுமா? வேற என்ன வேலை? மக்கள் வேலை தான் உனக்கு முதல் வேலையே. மக்கள் பிரச்சனை தான் உனக்கு முதல் பிரச்சனையா இருக்கணும். இதை தான் நீ அட்ரஸ் பண்ணிருக்கணும். இதை விட்டு உனக்கு வேற என்ன வேலை? அதை வாங்கி கீழே போடுறது, அது மக்களை இல்ல இழிவுபடுத்தும் இல்ல செயல். அந்த ப்ரோ, இது மக்களை இன்னும் கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் வந்து உங்களுடன் முதல்வரை எப்படி திட்டம் இருக்குன்னு அவர் ட்வீட் போடுறாரு. அவரோட எம்எல்ஏ வந்து இது மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இத ஆமா, இது இத வந்து என்ன இந்த இது வே என்ன ஆஃப் புரியல. அதாவது வந்து இப்ப பிள்ளையும் அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலாட்டுற கதை தான் இது. இது அதாவது அவங்களுக்கு வந்து கை வந்த கலப்புறம். இது வந்து இன்னைக்கு நேத்து பண்ணல. அவங்க 1967 50 67 என்னைக்கு வந்தாங்களோ அதுல இருந்து ஒண்ணு ஒண்ணா இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஒண்ணு தெரிஞ்சுங்க, நான் வந்து ஃபுல்லா வந்து 1967 இருந்து அந்த இது எடுத்து வச்சிருக்கேன், ரிசல்ட் ஓரியன்ட் எப்படின்னு. ஒரு நாள் நீங்க போடுங்க. டிஎம்கே நீங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தன் சொல்றான் ஆலமரம் வெங்காய மரம் வெள்ளை பூண்டு, ஒண்ணும் கிடையாது. அவனுங்க தேர்தல் அரசியல்ல அவனுங்க வந்து அவ்வளவு கேவலமான ரிசல்ட்ஸ் தான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க திமுக 2வது வாட்டி வரல, அது 2வது தொடர்ந்து வரலன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்ல வந்திருக்காங்கன்ட்டு. அது ஒரே ஒரு வாட்டி வந்திருக்காங்க 1967 1971. அது ஏன்னா அப்ப ஏடிஎம்கே இல்ல. எப்ப ஏடிஎம்கே ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து 2வது வாட்டி வரல. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவல் என்கிட்ட இருக்கு எல்லாமே. ஒரு நாள் நம்ம ஸ்பேஸ்ல போடுவோம். அதனால இதெல்லாம் ஒண்ணும் புதுசு அப்படியே நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் அதுதான் நீங்க இல்ல, இதெல்லாம் வந்து ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். திமுக அதுதான் இல்ல தொடர்ந்து அதை வந்து இவங்க எப்படி நினைச்சுக்கிறாங்க, 200 வெல்லுவோம் இருமா போர்டு வெல்லுவோம். எப்படி இது வரைக்கும் லைஃப்ல வின்னது இல்லையா? நீ 180க்கு மேல வின் பண்ணது இல்லையா மேக்சிமம்? நீங்க எப்படி 200 வின் பண்ண முடியும்? ஐயோ அதுல போகாதீங்க. ஃபர்ஸ்ட் இப்ப இந்த டாபிக் உள்ள வாங்க. ஆர்டிபி நீங்க பேசுங்க. ஆர்டிபி ஜி ஒரு 2 மினிட்ஸ் பேசுங்களாமா? சொல்லுங்க ப்ரோ. யாரு? ஆக்சுவலி மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்று ஷேர் பண்ணுங்கன்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஸோ யார் என்ன பேசினாலும் வி டிஃபெண்ட். ஓகே, இப்போ நார்மலாக விஜயகாந்த் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுவாங்க. அவர் டிஃபெண்ட் பண்ண ஆள் இல்லை, வீணாக போயிட்டார். டிஃபெண்ட் பண்ண ஆள்னால தான் பெரிய ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஓகே, ஸோ நம்ம கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணுறோம். எவன் என்ன பண்ணாலும் கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணுறோம். ஸோ என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இனிமேல் தாட்டில் சொல்கிறேன். இப்போ யூடியூப் ப்ரூட்டஸோ சரி, மில்டனோ இந்திரகுமார் யாரோ சரியா, அவங்க வந்து நம்ம தளபதி அடிக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம அவனை இண்டிவிஜுவல் அவன் அடிக்கிறான் பெரிய ஆளாகிறான். இப்போ மில்டன் அடிக்கிறாமோ இல்லை வந்து யூடியூப் ப்ரூட்டஸ் அடிக்கிறாமோ இந்திரகுமார், அவனை இண்டிவிஜுவல் அவன் அடிக்காம ஸோ கொஞ்சம் அவங்க என்ன பண்றான், விஜய் தான் அடிக்கிறான். நம்ம பார்ட்டில யாரும் இண்டிவிஜுவல் அடிக்கிறது இல்லை. ஸோ நம்ம அண்மை பண்ணலாமே. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ அவன் பேசியிருக்கான், அவன் திமுக ரெப்ரசன்டேட்டிவ், ஓகேவா? அவனை திமுகவை கோட் பண்ணி தான் நம்ம பேசுறோம். இவன் அடிச்சு பெரிய ஆளாக்காதீங்க. அவன் ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செகண்ட் டைம் அட்வைஸ் பண்ணுவாங்க ப்ரோ. இல்ல செகண்ட் டைம் அட்வைஸ் பண்ணி தான் வந்து அட்வைஸ் பண்றது இல்ல. என்னதான் இல்ல, அது அந்த மைண்ட் செட்டே வந்து தவறான மைண்ட் செட் தான்.
என்ன பிரச்சனை? ஒரு 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 மதத்தை சார்ந்த ஒரு ஒரு நபர்களை வந்து இழிவுபடுத்தி அவங்க நம்பிக்கை மேல இழிவுபடுத்தி பேசியிருக்க, கொச்சப்படுத்தி பேசிய இவனை கண்டிச்சு பேசணும்னா நீ தயவு செஞ்சு இறங்கி கீழே போயிடு. இவனை தாக்க வேணாம், அவனை அடுத்து தாக்க ஆர்டிபி வேணாம். ஆர்டிபி பேசுற இவங்க ஆளாளுக்கு வருவாங்க. போது நம்மளோட ட்ராக் மாறு. ஆர்டிபி பேசுங்க. குமரி குமரி நெக்ஸ்ட் டைம் அவர் விடாத. ஓகே ஒண்ணு ஆர்டிபி பேசுங்க ஆர்டிபி. ட்ராக் டிஸ்ட்ராக்ட் ஆகாம போங்க ஆர்டிபி. இல்ல ஆமா நம்ம இந்த தேரடி, இந்த மில்டனு, இவங்க 2 பேருடைய பேட்டர்னை பாருங்களேன். இந்த பாஸ்ட்ல அவன் எங்க ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாங்க. ஏன்னா இது இன்னைக்கு நம்ம எடுத்து பேசி கண்டிக்கிறோம்னா, ஸோ தெர் இஸ் அ பிகர் ரீசன் பிஹைண்ட் இட்டுங்க. இவன் முத நம்ம டிவிகேன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கல, ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணி இப்போ கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அதுவும் கட்சியை பற்றியோ நம்ம தலைவரை பற்றியோ நம்ம ரசிகர்களை பற்றியோ இவன் வாய் எங்கே நீளும்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாய் நீளும் அவனுக்கு பேசுறதுக்கு. ஏன்னா அவங்க இதை செய்தார்களா, அங்கே குதித்தார்கள், இதை பண்ணினார்கள், அதை செய்தார்கள்ன்று வாய் கிளிய பேசினான். ஆனால் நம்ம ஒரு நேரமும் சரி இவன் அரசியல் பேசுகிறான், இவன் வந்து இது பண்ணுறான் அது பண்ணுறான்ட்டு நம்ம சரி அதுக்கான ஒரு எதிர்வினை ஆட்டிட்டு நம்ம பாட்டில் ஒரு ஸ்டேஜ்லையும் கடந்து போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இவங்க 2 பேரும் எவ்வளோ டாக்ஸிக்கான என்வாயர்மெண்ட்டுக்குள்ள ஃபார்ம் ஆகி நிற்கிறான் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த இன்டர்வியூலே சொல்கிறான், என்ன அந்த தொப்பியை பற்றி பேசுகிறான், அபியூசர்ஸ்ன்ற பேசுகிறான். ஆனால் இந்த முட்டா பயலுக்கு என்ன புரியலன்னா, நீ ஒரு செயலை நீங்கள் செஞ்ச தெரியுமா, அதெல்லாம் அபியூசர்ஸை தாண்டி இந்த நாட்டுக்கு இல்லடா, இந்த ஸ்டேட்டுக்கு இல்லை, இந்த நாட்டுக்கே பயங்கர அபத்தமான செயல். நீலாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் டேஞ்சரஸ் என்னன்னா, நீலாம் இந்த நாட்டிலேயே டேஞ்சரஸ் ஆன வேண்டாம். என்ன நீலாம் எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் சொல்ல தெரியுமா. ஒரு சக மனிதனை பெரியார் கொள்கை பெரியார் மாநாட்டுக்கு போனால் நம்மளை தனிப்பட்ட முறையில் ஒரு தடவை விமர்சனம் பண்ணாங்க, சரி கடந்து போனோம். அடுத்து இப்போ பெரியார் ஸ்டேஜில் அங்கே உட்காந்து விஜய் பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் பெரியார் கொள்கை பேசுகிற மூஞ்சிகளா? இந்த மொகரக்கட்டையெல்லாம் பார்த்தோம்னா பெரியார் கொள்கைகள் எடுத்து பேசுகிற மொகரக்கட்டை மாதிரியே தெரியுது. என்ன ஒரு பெய்டு ஜெர்னலிஸ்ட் பாதி பாதி அதுக்குரிய ஒரு டெக்கோரம் அதுக்கு கீப் அப் பண்ணுங்கடா. ஒன்னுத்துக்குமே லைக் ப்ரோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் யாருக்கு வருது என்ன அதுக்குரிய கொஞ்சம் ஒரு அந்த இதையாவது ஃபாலோ பண்ணுங்க. உங்க ப்ரொஃபஷனலுக்குரிய ஒரு டிக்னிட்டி கொஞ்சம் கூட உன்கிட்ட இருக்காது. இவன்லாம் ஜெர்னலிஸ்ட்னுமே கூப்பிடவே கூடாதுங்க. படு மோசமான விஷ கிருமிங்க, இந்த நாட்டுக்கே ஆபத்தானவங்க. ஏன்னா ஒரு சக அவனுடைய பேனல்ல உட்கார்ந்துருக்காரு ஒரு சக மனுஷன். அவர் ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஏன்னா நீ எப்படி நடத்தணுன்ற ஒரு அடிப்படை அறிவே உனக்கு இல்லை. ஏன்னா இந்த அடிப்படை அறிவே இல்லாத நீ என்னத்த பெரியாரை பத்தி பேசுற? பெரியார் தூக்கி வச்சுட்டு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். பக்கம் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க உட்காந்துங்க மேடையில் உட்காந்துக்கிட்டு. என்ன நாங்க பெரியார் கொள்கைகளை பேசினவர்கள், நாங்க அதுக்கான இந்த நடிப்பெல்லாம் எத்தனை நாள் தான் நடிப்பீங்க? ஜெர்னலிஸ்ட்ன்ற வேடம் போட்டு உனக்கு ஜெர்னலிஸ்டா இருக்க தெரியல, எனக்கு இது பண்ண தெரியல, நான் திமுக முட்டு கொடுப்பேன்னா அந்த ஜெர்னலிஸ்ட்ன்ற டேகை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு திமுக காரன்ட்டு வந்து நின்று எதிர்த்து பேசு, அரசியலாவது பண்ணு. உனக்கு அரசியல் மேலும் பண்ண தெரில, ஜெர்னலிஸ்டும் பண்ண தெரில. அப்ப என்ன ஈர வெங்காயத்துக்கு நீ அங்க உட்காந்துக்கிட்டு சும்மா தாவேக்காவை ரெப்ரசென்ட் பண்றவங்களை விமர்சனம் பண்றது? நீ வளர்ந்து இன்னைக்கு நீ எங்க வந்து நிக்கிற பாரு. மத ரீதியா ஒருத்தரை விமர்சனம் பண்ற அளவுக்கு வந்து நீங்க நிக்கிறான் அவன். என்ன இவன்லாம் நான் சரியா சொல்றேங்க, நாட்டுக்கே ஆபத்தானவன் இவன்லாம். மிகப்பெரிய அயோக்கிய பசங்களா மாறிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம இதா விமர்சனம் பண்றான், நம்மள அங்க விமர்சனம் பண்றான். என்ன இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஸ்ட்ராங்கா எதிர்வினை ஆற்றி இருந்திருக்கணும். ஏன்னா இவங்க நம்மளை தூக்கி வச்சுக்கிட்டு இங்க குறை பேசிக்கிட்டு இருக்காங்க. டே நீ அபியூஸ் பண்றவனே அது இதுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற, இன்னைக்கு நீ மதவாதத்துக்கு உன் கையில் எடுத்திருக்கியே. இங்க இதுதாங்க டிஎம்கேக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஹிடன் அஜெண்டாவே. ஏன்னா அங்க நம்ம நேஷனல் மீடியால வர ஜெர்னலிஸ்ட்ன்ற போர்வையில வரவங்க பூரா பாத்தீங்கன்னா இதே பேட்டர்ன்ல தான் வருவான். கேட்டோம்னா ஜெர்னலிஸ்ட் வருவான், அங்கேயும் இதே பேட்டர்ன் தான் நடக்கும். அதே தான் கிட்டத்தட்ட இங்க திமுக தூக்கிட்டு வந்திருக்கு. ஏன்னா இவங்க இந்த ஸ்டேட்டுக்கு என்ன எவ்வளவு பெரிய த்ரெட்டா மாறிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். என்ன அதுவும் பெரியார் கொள்கை, பெரியார் மாஸ்க போட்டுட்டு சுத்துறது, இது அதை விட பெரிய ஆபத்துங்க.
பெரியாரோட முகமூடியை போட்டுட்டு இவன் சுத்துறது இது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ் தெரியுமா? அந்த சங்கி விஷயத்தை போட்டுட்டு போறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப வன்மையா ரொம்ப கடுமையா கண்டிக்க வேண்டியது. வன்மையா மட்டும் இல்லை, அன்னைக்கு உட்காந்துட்டு உடனே எனக்கு லெட்டர் போடு, எனக்கு உடனே மன்னிப்பு கடிதம் கேட்கணும். ஏன்னா பெரியார் கொள்கைக்காண்டி அப்படியே ஒரு உசுரையா கொடுத்துடுற மாதிரி எனக்கு அதை போடு இதை போடுன்னு துடியா துடிச்சான். இன்னைக்கு ஒரு சக பேனலிஸ்ட்டை உனக்கு எப்படி ஒரு ஒரு ட்ரீட் பண்ணணும், எப்படி பேசணும், உனக்கு எவ்வளோ வன்மம் இருந்ததுன்னா அந்த மனுஷன் மேல அந்த அந்த தாவேக்கான்ற ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ணான்றதுக்காண்டி நீ அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய மதத்தை தொட்டு பேசுறேன்னா நீ எவ்வளோ பெரிய விஷக்கிருமியா இருப்ப. கேட்டா இன்னைக்கு ஜஸ்டிஃபிகேஷன் மயிரை வேற கொடுக்குறான். அந்த ஜஸ்டிஃபிகேஷன்ல படிக்கிற மாதிரியா இருக்குங்க. இவன் பேசினதை விட அதை படிச்சோம்னா தான் இன்னும் மனசுக்கு வெறி வெறியா ஜாஸ்தி வருது. ஸோ திமுக எந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வளர்த்து விடுது பாருங்களேன். இந்த டிஎம்கே லேப்டாக்ஸ்லாம் பயங்கர டேஞ்சரஸான ஃபெல்லோஸுங்க. திமுக என்ன தவறு செய்யுதுன்றது தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யலாங்கன்றது புரியல. இவங்கெல்லாம் நாளைக்கு வளர்ந்து வந்து பெரிய விஷக்கிருமே நிற்பாங்க நம்ம 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 நாட்டு நம்ம ஸ்டேட்டுக்கு. இன்னைக்கு நம்ம சும்மா அதை கடந்து போயிட்டோம், சரி ஏதோ இப்படிதான் பேசிட்டான், அவன் சொல்ற காரணத்தை ஏத்திட்டா, மீடியா கண்ட்ரோல்ல இருக்கு, வாட் எவர் இட் மைட் பி. ஏன்னா he has to apologize-ங்க. இதெல்லாம் வந்து எந்த Bro, not only apologize, bro. This government has to take an action. This is not a first time, okay? It's a second time. இதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி பேசியிருக்கான் ஸ்டேஜில், ஓகே? அவங்கள கொச்சப்படுத்தி பேசியிருக்கான். இவன் இன்னைக்கு ரெண்டாவதா வந்து அவங்க மத சார்ந்த நம்பிக்கை வச்சிருக்க ஒரு விஷயத்த வந்து இவன் கேலி பண்ணி பேசியிருக்கான், ஓகே? அவமதிக்கிற விதத்துல பேசியிருக்கான். இட் ஷுட் பி இதை வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இட் ஹாஸ் டு பி டேக் அன் ஆக்ஷன். அண்ட் வந்து இதோட இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண சொல்லி அவங்க திமுக தலைவர்கிட்ட இருந்து ஒரு 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 ட்வீட்டோ ஒரு அறிக்கையோ வரணும். இட் ஹாஸ் டு பி ஸ்டாப். இதுதான் முற்றுப்புள்ளி. ஏன்னா காமராஜரை பத்தி பேசும்போது ஒரு கான்ட்ரவர்சியா போகும்போது அன்னைக்கு வந்து பேசின இதே ஸ்டாலின் இதோட நிறுத்துங்க, இதை வளர்க்க வேணான்னு சொல்லி ஒரு விளக்க அறிக்கை கொடுத்த முதலமைச்சர் இதுக்கு கொடுக்கணும். சிறுபான்மையர் மக்களுக்கு நான் நிக்கிறேன்னு சொல்லி கொடை பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஃபேக்கான கொடையை பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த திமுக அரசாங்கம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இனி எவனா திமுக இருந்து இந்த சிறுபான்மையர் மக்களை பார்த்து கொச்சப்படுத்துற மாதிரியோ இல்ல அசிங்கப்படுத்துற மாதிரியோ இழிவுபடுத்துற மாதிரியோ பேசினா ஆக்ஷன் எடுத்து தீரணும். இதோட லாஸ்ட். இவன் மேல ஆக்ஷன் எடுத்தாதான் புரியும். ஏன்னா இப்படியே நம்ம விட்டுட்டோம். இவன் சாரி இல்ல விளக்கம் கொடுத்து வச்சிருக்கான் பாருங்க. சாரி கேட்க சொன்னா விளக்கம் மயிறு கொடுத்து வச்சிருக்கான். நாயே நீ சொரிக்கோண்ணா முதல்ல உன் மேல ஆக்ஷன் எடுக்கணும். வார்த்தையை விடுங்க நீங்க. அதான் சொல்றேன். இல்ல சொல்றேன் நானு. மான்ஸ்டர் பழைய மூடு எவ்ரிபடி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரஸ்ட்ரேட்டட். இவனோட குரோனாலஜி நீங்க எடுத்து பாருங்களேன். இவன் எங்க ஆரம்பிச்சான், ஏன்னா இன்னைக்கு திமுக எங்க வந்து இவனை விட்டுருக்குன்னு பாருங்க. எனக்கு திமுக அவனை வளர்த்து விடுதா இல்லாட்டி இந்த தற்கொலைகளுக்கு மண்டையில அறிவு இல்லாம இப்படி பேசுறதுங்களா? ஏன்னா அதுவும் பெரியாரை பத்தி மேடையா போய் பெரியார் மேடையில உட்காந்து பேசுறவன் இவன்லாம். ஏன்னா ஒரு சக மனுஷனை எப்படி ட்ரீட் பண்ணும்? நீ எல்லாம் என்ன சமூக நீதி பேசுற? சமூக நீதி பேசுற உனக்குலாம் என்ன நீலாம் அதுக்கெல்லாம் அன்ஃபிட் ஃபெல்லோடா. ஏன்னா அந்த மேடை ஏறி அந்த மனுஷனை அந்த பெரிய மனுஷனை கேவலப்படுத்தாதீங்க ரெண்டு பேரும். என்ன உனக்கு நீலாம் அந்த உனக்கு அந்த அந்த இது இருக்கு. உண்மையிலேயே பார்க்க ஏன்னா ஒரு பேனலிஸ்ட் வராரு, நீ தலையில என்ன வச்சிருக்க, நீ தலையில என்ன, உனக்கு என்ன அந்த தலையில வச்சிருக்கிறது அவ்வளவு உறுத்துதா உனக்கு? அது பாடி லாங்குவேஜ், அவனுடைய அந்த அந்த அரகண்ட் ஆட்டிடியூட் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் வந்து ஒரு பவர் லாபியில இருந்து மட்டும்தாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லாம் அவனால அதுக்கு அவன் இன்னொரு விஷயமா சொல்றானே, அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் என்ன வேணா செய்வேன், என்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ல பேசினால, அதுதான் இப்ப அங்கேயும் நடக்குது. நான் என்ன வேணா பேசுவேன், என்ன வேணா செய்வேன். முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நீ பேசு, ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசு. அந்த பவர் லாபி இருந்தா மட்டும்தான் அவனால ஒருத்தனால இவ்வளவு அந்த அரகண்ட் ஆட்டிடியூட பேச முடியும். ஒருத்தர் இதை பத்தி பேசுறோமே, அது பேக் ஃபயர் ஆகாதா? அது ஒரு டெலிவிஷன்ல உட்காந்து பேசுறோம். ஏன்னா ஜேர்னலிஸ்ட்ன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லைங்க அவனுக்குலாம். அதுவும் பெரியார் மேடையில் ஏறி பேசுறான் பாத்தீங்களா? இவங்க பெரியார காப்பாத்துறன்ற பேர்ல அந்த மனுஷனுக்கு பெரிய இலக்கத்தாங்க உண்டாக்குறாங்க. ப்ரோ ஹூ இஸ் ஜேர்னலிஸ்ட் ப்ரோ? ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்நாட்டுல முதல்ல இந்த ஜேர்னலிஸ்ட் யாரா ஃபர்ஸ்ட் நீங்க ஜேர்னலிஸ்ட் முதல்ல நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க? சொல்றா, உங்களை நீங்களே எப்படி ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிறீங்க? முதல்ல யார் ஜேர்னலிஸ்ட்ல வருவா? எந்த டேக் ஜேர்னலிஸ்ட் கீழே வரும்? முதல்ல அதை சொல்லுங்க. வரவன் போறவன்லாம் ஜேர்னலிஸ்ட் போட்டு உக்காந்துக்கிட்டு, இந்த திமுக ஆதரவாளர்கள் உட்காந்து ஜேர்னலிஸ்ட் போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கு. என்ன டேக் ஃபர்ஸ்ட் இது? இத முதல்ல இவனுங்களை தான் உதைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜேர்னலிஸ்ட் யார் ஜேர்னலிஸ்ட்? இவன் என்ன என்னைக்கு வந்து ஜேர்னலிஸ்டா பேசியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இவன் ஒரு ஆதரவாளர், திமுக ஆதரவாளர். அப்படி அப்சல்யூட்லி நீ அந்த பேசு. கல்ச்சர்ல மேட டோன்ட் ஹேவ் திமுக பால். ஆதரவாளரா பேசிக்கிட்டு இருக்கவன் வந்து நீ ஜெர்னலிஸ்டா உட்கார வச்சிருக்கேன்னா, நீயே ஒரு கேவல செயல் செஞ்சுக்கிட்டு இருக்க. நியூஸ் மீடியாவே உட்காந்துக்கிட்டு. பேசுங்க, அதாங்க பேசுங்க. டோன்ட் ஹேவ் த கட்ஸ் டு ஓப்பன். என்ன உன்னுடைய உன்னுடைய ஆதரவை நீ ஓப்பனா தெரிவிக்க முடியலன்னா நீ எதுக்கு அந்த மீடியா சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏன்னா அவ்வளோ கொலையா நீ வாய் மட்டும் நீ அந்த பேச்சு பேசுறிய ஒருத்தரை மதத்தை தொட்டு உன்னால தாக்கி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு. ஆனா திமுகன்ற ஒரு டேக போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லையாங்க? பேசுங்க. இவங்கதான் சிறுபான்மையினரோட பாதுகாவலர். அவங்க மேடைக்கு மேடை சொல்றாங்கல்ல, நாங்க வந்து சிறுபான்மையினரோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி. இவங்கதான். நான் தான் சொல்றேன், கிராஃப்ட் பேசு, கிராஃப்ட். பெரியாருக்கே உங்க பெரிய இலக்கு ப்ரோ. பெரியார் நான் தான் திரும்பி சொல்றேனே, இவன் எங்கேயோ ஆரம்பிச்சு என்ன நம்மளை கடிக்கிறோம் ஃபேன்ஸை கடிக்கிறோம்னு சொல்லி வந்து நின்று இவங்க கடைசியில எங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிக்கிறான் பாருங்க. இவன் இதோட இவங்க நிறுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நம்ம ஏற்கனவே யாரோ ஒருத்தர் சொன்னாரு, இது வந்து கட்சிகள் கடந்து என்ன there is no indifferences between party. ஏன்னா இது வந்து எல்லாருமே என்ன ஒரு யூனிஃபைடு வாய்ஸா ஒரு பார்ட்டி டிஃபரன்சஸ்லாம் இப்போ நம்ம காட்டாம இந்த மாதிரி ஆட்கள்லாம் தே ஹாவ் டு பி கால்ட் அவுட். ஏன்னா இங்க பாரு இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கே எதிரானதுங்க, நம்ம மண்ணுக்கே எதிரான அரசியல் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க அரசியல். இந்த மண்ணுக்கான அரசியலே இது கிடையாது. அதுவும் பெரியார் போர்வையில வர்றான் தெரியுமா, ஒரு நரிவேலை பார்க்கறான் தெரியுமா, ஒரு பெரியார் போர்வையை போத்திக்கிட்டு இங்க மதவாதத்தை எதிர்த்து பேசுறதெல்லாம் வந்து அயோக்கியத்தனத்தோட உச்சகட்டம். ஸோ பார்ட்டி இன்டிஃபரன்சஸ் இல்லாம த கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் அ கால் ஆன் இட் அண்ட் எவ்ரி பார்ட்டி ஷுட் கண்டெம் இட்டுங்க. எல்லா கட்சிகளும் ஒரு பட்சமா இதை வந்து வன்மையா கண்டிக்கணும். இல்லாட்டி இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. அதர்வைஸ் இன்னும் நாளாக இன்னும் மோசமா தாங்க ஆகிட்டு இருக்கும். ஏன்னா தேர் ஹேஸ் டு பி யாராவது ஒரு ஆள் ஃபுல் ஸ்டாப் போடணும் இந்த இவங்க ரெண்டு பேத்துக்கும். இன்னைக்கு நீ வந்து இவன் வந்து தாவேக்காவை தாக்குறதுக்குலாம் இங்க வரல. ஹி இஸ் நாட் பெய்ட் ஃபார் ஒரு விஜயோ அந்த கட்சியோ விமர்சனம் பண்றது. ஹி ஹாஸ் அ பிகர் இன்டென்ஷன்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தருடைய மதத்தை தொட்டு பேசுறான்னா வாட் இஸ் கோயிங் டு பி ஹிஸ் இன்டென்ஷன்ஸ்? ஒருத்தர் எந்த இடத்துல மதத்தை ஒருத்தர் தொடுவான், அடுத்தவனை தனிப்பட்ட முறையில நீ விமர்சனம் போது மதத்தை தொட்டு விமர்சனம் பண்றவனுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கும்? அதுவும் ஜெர்னலிஸ்ட், அவன் வந்து ஒன்றும் தெரியாதவன், எனக்கு அரசியல் தெரியாது, எனக்கு ஒன்றும் பேச தெரியாது, நான் வந்து சின்ன பையன் இப்பதான் கத்துக்கிறேன்னு சொல்ற ஆள்லாம் கிடையாது. அவன் பேசின வாயை தான் சொல்றேன். இல்லை ஏதாவது ஒன்று பேசணும்னா அவ்வளோ பேசியிருக்கான். ஹி நோஸ் வாட் ஹி ஸ்பீக்ஸ். ஹி ஹேஸ் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் ஹிஸ் வேர்ட்ஸுங்க. நான் இங்கே வந்து பார்ட்டியெல்லாம் நான் முன்னாடி வைக்கல, நம்ம டிவிக்கே நாங்கள் அதுக்காண்டி பேசுகிறோம் இதுக்காண்டி பேசுகிறோம்னா இல்லை, எல்லா கட்சிக்காரங்களும் வாங்க. ஸோ இன்டீட் இதில் இந்த விஷயத்த வந்து இன்னும் பயங்கரமாக குரல் எடுத்து உயர்த்தி பேச வேண்டிய பொறுப்பு திமுக இருக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு பக்கம் பேசினாலும் திமுகவை இதை எடுத்து பேசி அவங்கள கண்டிக்கணும். உன் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டுக்குள்ள எவ்வளோ பெரிய அயோக்கத்தனத்தை ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு லுக் இன்டு இட், எவ்ரி பார்ட்டி ஹேஸ் டு லுக் இன்டு இட். This has to be voiced out very clearly. There has to be a message to other journalists. இந்த மற்ற கட்சிகள் ஒரு நிமிஷம் கிராஃப்ட் பேசிருக்கேன். இல்ல மற்ற கட்சி செய்யுது பேசுது. இப்ப திமுக கூட்டணி கட்சி பேசணும், இந்த மாதிரி இது ஒரு இஷ்யூவா இதை வந்து நம்ம ரைஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். அவன் யாரோ ஒரு ஜேர்னலிஸ்ட், அதிகபட்சமா ஜேர்னலிஸ்ட்னா நான் சொல்றது வந்து இந்த பிரஸ் மீட்ல போயிட்டு கேள்வி கேட்கறாங்க இல்லையா மைக் வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி அதாவது ஒரு ரிப்போர்ட்டர், ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ரிப்போர்ட்டர் போயிட்டு கேட்டு பதில் சொல்லி அது அப்படியே போயிடும். உண்மையிலே இது வந்து இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குல்ல, அவங்க கண்டிக்கணும். இஸ்லாமிய அமைப்புகள் வந்து இந்த இஷ்யூவை கையில எடுத்து அவங்க வந்து இதை பெரிய அளவுல கொண்டு வரணும். இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை? நீங்க 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அந்த மில்டன் அந்த முட்டாப்பாய ஒரு வீடியோ போட்டிருந்தான், நீங்க அதை பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஏதோ ஒரு மேடையில பேசியிருக்கான் என்னன்னா, நாங்க பாட்டுக்கு ஜாலியா வந்து இத பாஜகவை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம், திடீர்னு இவரை வந்து உள்ள விட்டுட்டுன்னு விஜய வந்து கொச்சப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை சொல்றான். இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, இவங்க இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி கூட, நீங்க 21 திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி கூட நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் யாருமே தெரியாது. 21 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுகவுக்காக வேலை பார்த்தவங்க அல்லது திமுகவுக்காக பேசின பத்திரிகையாளர்கள், திமுகவுக்காக பேசின திமுக காரர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த வேலையில 5% வேலை கூட இவங்க எல்லாம் பாத்துருக்க மாட்டாங்க. வேலையே பார்த்தது கிடையாது.
திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க என்னன்னா வந்துட்டு இந்த இப்ப நீங்க முன்னாடி ஆர்டிபி ப்ரோ சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். நீங்க வந்து எப்படி பாஜக வந்துட்டு மேல அங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு லாபி நெட்வொர்க் ஃபுல்லா யூடியூப், சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிவிஷன் பேனல்ஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு வந்து நடுநிலைவாதி அல்லது வந்து வெளியிலிருந்து உண்மையான கருத்தை பேசுறன்ற மாதிரி போலியான ஒரு ஃபோர்ஜரி இமேஜஸ் வந்து வச்சுக்கிட்டு பாஜக ஆதரவா பேசுற ஆட்களை உருவாக்குனாங்களோ, அதே மாதிரி ஒரு ஃபோர்ஜரி கூட்டத்தை இங்க திமுக வந்து யூடியூப்ல வெரி பர்டிகுலர்லி யூடியூப் ஸ்பேஸ்ல வந்து உருவாக்குறாங்க. வேற எந்த ஸ்பேஸ்லயுமே இதை வந்து திமுகவால இப்ப வரைக்குமே உருவாக்க முடியல. நீங்க ஃபேஸ்புக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு கிணத்து தவளை மாதிரி ஒரு 100 பேர் 150 பேரு அவங்களுக்குள்ளேயே கிக்கி பிக்கி பண்ணிட்டு இருப்பாங்க. வேற ஏதாவது குரூப்புக்கு போனாக்க செருப்படி விழுகும் அவங்களுக்கு. திமுகல இருந்து பேசுறாங்க, செருப்பாலே எடுத்து அனுப்புவாங்க. நீங்க பார்த்தா தெரியும். ட்விட்டர்ல நீங்க வந்து வாலாட்டினாக்க இப்ப நீங்க டிவிக்கே இதுக்கு முன்னாடி விஜய் ஃபேன்ஸா இருந்தவங்க, அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து டாமினண்டா இருந்த டைம்ல அட்டி பொழந்து கட்டுவாங்க திமுகவை. இன்னைக்கு வரைக்கும் ட்விட்டர்ல நீங்க கலைஞருடைய பிறந்த நாளுக்கு கூட இவங்களால உருப்படியா ஒரு ட்ரெண்டிங் கூட கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு இவங்க வந்து தே ஆர் வீக். அவங்களால என்ன பண்ண முடியும்னா, ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஓரளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு. இதுல என்ன பியூட்டி தெரியுமா, இந்த 100 பேர் இருக்காங்கல்ல, இந்த 100 பேருக்கு கூட இந்த 2 பொறுக்கிங்க இருக்குங்களா, 2 பொறுக்கி பேரலை பொறுக்கிகள் பேசிட்டு இருக்காங்களா, அவங்கள பிடிக்காது. இந்த பேரலை பொறுக்கிகள் பேசுறத அந்த 100 பேர் கூட ரசிக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு ட்வீட் வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தேன், நீங்க போய் பாருங்க. டீன்னு சொல்லிட்டு டீ கடைன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில இருந்து அவர் வந்து போட்டிருந்தாரு. அவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் ட்விட்டர்ல எவ்வளவோ நாளா பாக்குறேன், 15-10 வருஷத்துக்கு மேலயா அவர்லாம் திமுக ஆதரவா எழுதிட்டு இருக்காரு. சரியா, நமக்கு பிடிக்குது பிடிக்கல அடுத்த கட்ட வேற பிரச்சனை. ஆனா அவங்க எல்லாம் 10-15 வருஷமா திமுக ஆதரவா இயங்குறாங்க. ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் பிளாக் எல்லாம் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப நீண்ட நாளா திமுக ஆதரவா எழுதக்கூடிய ஆளு. அவங்களே இந்த பேரலை பொறுக்கிகளை வந்து ரசிக்கிறது கிடையாது. இவங்க பாக்குற வேலை வந்து அவங்க வயிறு வளர்க்குற வேலை. ஆர்டிபி ப்ரோ சொன்னார்ல, நீ ஏன் வந்து உன் ஐடென்டிட்டிய நேரடியா திமுகன்னு சொல்லிட்டு வெளிப்படையா வந்து நீ ஆதரிக்க மாட்டேன, ஏன்னா அதுக்கான பதில் வந்து அந்த நாய்ங்களே போட்ட வீடியோல ஒண்ணுல இருக்கும். இப்ப இந்த ஜெகதீஸ்வரன் ஒரு எட்டப்ப வந்து இங்க இருந்து ஓடி போயிட்டு உட்காந்து பேட்டி கொடுத்தான்ல, அவங்க பேரலை சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்துருப்பான். அந்த பேட்டியில நீங்க எடுத்து பாருங்க, ஜெகதீஸ்வரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஒரே கண்டென்ட்ட பேசுறாங்க. அந்த ஆளு வந்து, நான் வந்து கட்சியில செய்தி தொடர்பாளர்களாக வர்றவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும். கட்சி, அதாவது விஜய் அவர் சம்பாதிச்ச காசு உழைச்சு வச்சிருக்காருல்ல, அந்த காசை வந்து விஜய் கட்சியில் செய்தி தொடர்பாளராக வந்து பணியாற்றக்கூடியவர்களுக்கு வந்து சம்பளமா கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் கட்சியில் நேர்மை இருக்கும்னு நான் சொன்னேன் அப்படின்னு. இவெல்லாம் இந்த ஜெகதீஸ்வரன் மாதிரியான ஆள்லாம் என்ன மாதிரி கேடுகட்ட எதிர்பார்ப்புல அரசியலுக்குள்ள வந்திருக்காங்கிறதுக்கு இது ஒன்னே போதும். ஒரு செய்தி தொடர்பாளர்களுக்கு கட்சியில காசு கொடுத்து நீங்க வந்து நியமிக்கிறேன்னு, அது கட்சியே கிடையாது. நீங்க கட்சி அரசியலே தெரியாத ஒரு தற்குறி தான் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்குவான். நீ கட்சிக்காக கொள்கைக்காக ஒரு மக்கள் நலனுக்காக நீ அரசியல்ல பேச வர்றீன்னா நீ தான் வந்து பேசணும். இப்ப நீ ஒரு தொழில் பண்ற, இப்போ திமுகலே எடுத்துக்கங்க, எந்த கட்சியும் எடுத்துக்கங்க, ஒருத்தன் ஒரு தொழில் பண்றான்னு வச்சாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சமையல் கான்ட்ராக்டரா இருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு ஊர்ல உசிலம்பட்டியில ஒரு சமையல் கான்ட்ராக்டரா இருக்கேன்னா, நான் நல்லா சமைக்கிறேன்னா என் கட்சிக்காரனை என்னை கூப்பிடுவான். இதுதான் அரசியல்ல நடக்கும். இப்படிதான் நீங்க வந்து உங்க தனி மனித வாழ்க்கையினுடைய பிழைப்பினம் இருக்குல்ல, சர்வைவல் லிவ்லிஹுட் இருக்குல்ல, அதை நீங்க இப்படிதான் மெயின்டைன் பண்ண முடியும். நீ வெட்டியா அத்தனை 30-35 வயசு 40 வயசு 45 வயசு வரைக்கும் ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு நீ அங்கேருந்து வருவ, ஒரு கட்சியில வந்து சேருவ, நீ வாய் பேசுறதுக்காக உனக்கு எவனோ ஒரு சம்பளம் கொடுப்பானா? நீ அரசியல சேவை செய்யறதுக்கே வரல, நீ மாச சம்பளத்துக்கு எதிர்பார்த்து வந்திருக்க. உனக்கு வேலை வெளியில கிடைக்கல, நீங்க வேலை பார்க்க வந்திருக்க. நீ வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸாடா இது வந்து? இது என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கா வந்து டிவிக்கு எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, இல்ல வேற எந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க? அந்த எதிர்பார்ப்பு இப்ப எப்படி ஜெகதீஸ்வரனுக்கு தோத்து போனனால வெளியில போயிட்டு இப்ப விஜயை பத்தி நான் அங்க அவரதான் சொன்னேன், இதை சொன்னேன், அங்க இதுதான் நடக்குதுன்னு இப்ப பேசினா, இப்போ உனக்கு நாய்க்கு புற போடுற மாதிரி சபரீசனோட பெண் டீமோ வேற யாரோ வந்து புற போட்டு பிச்சை போடுறாங்கல்ல. இந்த பிச்சை காசை இந்த ஜெகதீஸ்வரன் வாங்கி திங்கிற மாதிரி இந்த பேரலை பொறுக்கிகளுக்கு என்னன்னா, நேரடியா கட்சிக்குள்ள போச்சுன்னா அந்த நாய்களுக்கு காசு வராது. நேரடியா கட்சிக்குள்ள போச்சுன்னா திமுக ஒரு செய்தி தொடர்பாளருக்கு கட்சி காசு கொடுக்குமா, சம்பளம் கொடுக்குமா? கொடுக்க மாட்டாங்க. நேரடியா போனா சம்பளம் கிடைக்காதுங்கிறதுக்காக இந்த நாய்ங்க வந்து ஜேர்னலிஸ்ட் ஓர்னலிஸ்ட்னு பொய்யா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை வந்து இவங்க நடத்திக்கிட்டு அதுல உட்காந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு திமுகவோட பேரோல்ல இருக்காங்க. இப்ப நீங்க பாருங்க, திமுகவினுடைய அடிப்படையா நீண்ட காலமா 10-15 வருஷமா அல்லது 20-30 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவினருக்கு இவங்க பேசுறது பிடிக்கல. கட்சிக்கான உண்மையான கட்சிக்கார பேசுறவங்க திமுக கட்சிக்காரன் நான் சொல்றேன், நீங்க நம்மளெல்லாம் விட்டுருங்க. பெய்டுவிங்க இவனுங்களே வந்து அவனுக்கு தான் பேட்டி கொடுத்துருக்கானுங்க, இன்டர்வியூ கொடுத்தானுங்க, பாத்தியா இல்லையா? இவனுக்கு 2 பேருக்கு அவன் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்தான்.
யாரு சொல்ற? இல்ல கிராஃப்ட் நீங்க அந்த சொல்றது இது 2 பேரலையும் பேர் சொல்றாரு. பேரையில இவன் உட்காந்து யாரு ஜெயக்கு இவன் உட்காந்து பேட்டி கொடுத்தான்பா. அதான் ஓ ஜெகதீஷ் இது தானே, இது அவனை தான் ஜெகதீஷன் சொல்றேன். போறாப்ல. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா, இப்ப இவங்கள பார்த்து இந்த ரெண்டு ஜந்துக்கள் இருக்க, இந்த 2 ஜந்துக்கள் இல்ல, அந்த 2 ஜந்துக்களோட என்ன 4 ஜந்துக்கள் சுத்திட்டு இருக்குல்ல, யூடியூப் புருட்டஸ், வீடியூப் புருட்டஸ், மைனு இதுன்னு சொல்லிட்டு இந்த எல்லா நாய்களையும் எடுத்து பாருங்களேன். இவனுக்கும் திமுக காரணமே எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. இவங்களுக்கு வந்து வேற பொழப்பே கிடையாது. இவங்களால சரி நீ ஜேர்னலிஸ்ட் சொல்றீங்களா, யோக்கியம் இருந்தா வேற ஏதாவது ஒரு பத்திரிக்கை போய் வேலை பார்த்து சம்பளம் வாங்கி காட்டுற பாப்போம். நீ ஒரு ரெசியூம் அனுப்பி நீ உண்மையான யோக்கியமான ஆளா இருந்தா இன்னொரு பத்திரிகையில போயிட்டு, புதிய தலைமுறை இருக்கு, நியூஸ் 18 இருக்கு, இத்தனை சேனல்ஸ் இருக்கு, இத்தனை டெய்லி பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு, தமிழ்ல இத்தனை பேப்பர்ஸ் இருக்கு, நீ இங்கிலீஷ் பேப்பர்ஸ் இருக்கு, ஒரே ஒரு பத்திரிகையில உன் ப்ரொஃபைல் அனுப்பி நீ யோக்கியமான ஆளா இருந்தா வேலை பார்த்து காட்டு பார்ப்போம். இல்ல இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனில நீ வேலை பார்த்திருக்கியா? ஒண்ணுமே கிடையாது. வாயை வச்சு புழைக்கிறீங்க. இதுக்கு வேற பேர் இதுக்கெல்லாம் முன்னாடி, சரியா? வாயை வச்சு புழைக்கிற புழக்கும் முன்னாடி வேற பேரு. அதுக்கு இப்ப நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு நீங்க வந்துட்டு நீ எல்லாம் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. நீ இன்னைக்கு வந்து இவங்க இதுல இன்னொன்று இருக்கு, அந்த குண்டு போய் அந்த அப்ப பேசினால அந்த இதுல விஜய் பத்தி தப்பா பேசினால எங்களை கொண்டாந்து இடையில இதுல விட்டுட்டீங்க, இவனை கொண்டாந்து விட்டுட்டானே. இவங்களோட வைத்தறிச்சலும் இவங்க சைக்காலஜியும் அதுல தெரியும். நீங்க பாருங்க, நோகாம, அதாவது தமிழ்நாடே பாஜகவை எதிர்க்குது. எந்த நாய் வந்து தனியா பாஜகவை எதிர்த்து தமிழ்நாட்டுல எதையும் தூக்கி நிப்பாட்ட போறது கிடையாது. பாஜகவுடைய பாசிச அரசியல, இந்துத்துவ அரசியல, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு எதிரான அரசியல தமிழ்நாடு எதிர்க்குது. தமிழ்நாடு எதிர்க்கிறதுனால திமுக எதிர்க்குது. வேற யாரும் தனியா வந்து இந்த பாரு நீ இப்படி எதிர்த்தாதான் நல்லதுன்னு எவனும் சொல்லி இங்க எதிர்க்கல. இந்த நாய்ங்க எல்லாம் எதுக்கு வருதுன்னா, இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சுக்கிட்டு ஜாலி பெரியார், அம்பேத்கர், பாசிச எதிர்ப்பு இதெல்லாம் பேசினா நம்ம வந்து பெரிய அறிவாளியாவும் மதிக்கப்படுறோம். நமக்கு பெரிய இங்க திமுக மாதிரி ஒரு முட்டா கட்சி, இன்னைக்கு ஆள் இல்லாத கட்சி, பேசுறதுக்கு யாரு இல்லாத கட்சி நமக்கு காசும் தருது. ஜாலி அடுத்த 30 வருஷத்துல லைஃப் செட்டில்டுன்னு அதுக்கு வந்தவங்க இவங்க. இப்ப விஜய் உள்ள வந்த அரசியல் ஆட்டம் மொத்தமா மாறும் பொழுது இவங்க வயிறுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறாங்க. ஐயோ போச்சே, அம்மா போச்சே, அதுதான் வெவ்வேறு வார்த்தையில வருது. ஐயோ அம்மா அப்படின்றதுதான் இந்த கவுண்டமணி கத்துவார்ல, அதுதான் வந்து டேய். இப்ப இவங்களோட நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, டேய் 30 ரூபாய்டா, 30 ரூபாய் கொடுத்தா நான் எல்லாம் 3 நாளைக்கு அந்த மைண்ட்ல இப்ப இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கேங்கிறதுக்குல, இதனால உழைக்காமலே சம்பாரிச்சுட்டு இருந்தோம். ஜாலியா டெய்லி ஒரு பெரியார் பத்தி ஒரு வீடியோ, பெரியார் என்ன சொன்னாருன்னு சும்மா ஒரு பில்டப், கையில ஒரு பெரியார் அந்த அன்று புத்தகம், ஒரு பெரிய புக் இருக்கும்ல, அந்த புக்கை வச்சு ஒரு போட்டோக்கு ஒரு போஸ், இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியா அங்க. இதுக்கே வந்து இந்த ஊர் நம்மளை ஏமாந்து இந்த ஒரு நீயான வீடியோ இருக்கும்ல, ஒருத்தர் சொல்லுவான் அந்த ஏஆர் ரஹ்மான் இளையராஜா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பித்தோவன் பத்தி நம்ம போய் போடணும் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க பாசிச பாஜகவை தமிழ்நாடு அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, பாஜக அரசியலை தமிழ்நாடு எதிர்த்துட்டு இருக்கும் போது அப்படியே நைட்டா ஒரு போட்டோவை போட்டு அப்படியே அதுல சம்பாரிச்சு செட்டில் ஆகலான்னு வந்த ஈன பசங்க இவங்க வந்து இப்ப விஜய் அரசியலுக்கு வந்து திமுகவுக்கே மணி அடிக்க போறாரு அப்படிங்கும் போது இவங்களுக்கு வயிறு எரியுது. உழைக்க வேண்டியிருக்கே, வேர்வை வருது. எப்படி எங்களுக்கு எல்லாம் வேர்க்கலாம், எப்படி எங்களுக்கு வேர்க்கலாங்கிற பிரச்சனைய இவங்க வெவ்வேறு விதமா வந்து இப்ப பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இத கட்சியில இவங்க தாவேக்கால வந்து இருக்கிறவங்க இத வந்து திருப்பி வந்து மற்றொரு பொது பிரச்சனை, இது உண்மையிலேயே சீரியஸான இஸ்லாமிய பிரச்சனை. அவன் எப்படி கையை காட்டுறான் பாருங்க, எவ்வளவு திமிரு இருந்தா நீ வந்து கையை அப்படி காட்டுவ, நீ வந்து தொப்பி மாதிரி நீ காட்டுறீன்னா அப்ப நீ வந்து எவ்வளவு திமிரு உனக்கு இருக்கணும். உன்னை நீ வந்து இந்த நாய்ங்களுக்கு அதிகாரத்துல இன்னைக்கு இருக்கிற நாய்ங்களுக்கு பக்கத்துல வந்து புறத்திங்கிறனாலதானே உனக்கு இந்த திமிரு வருது. இல்லன்னா நீ எல்லாம் கையை அப்படி காட்டிடுவியா? செருப்பால் அடிக்க மாட்டாங்க இஸ்லாமியர்கள் வந்து உன்னைய. ஏன் உன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உன்னை காரி துப்ப மாட்டான்? ஏன் ஜெயலலிதா இருக்கும்போது கூட இந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. நீங்க வந்து இஸ்லாமியர்கள் பிரச்சனை, கிறிஸ்தவர்கள் பிரச்சனைங்கிறதெல்லாம் எப்போதுமே தமிழ்நாட்டுல வெரி வெரி சென்சிட்டிவ். நீங்க யாருமே கை வச்சு பேச முடியாது. ஏன் இந்த நாய்ங்க இது வரைக்கும் விஜய் அவருடைய அரசியலை எதிர்க்க முடியாம இவங்களே என்ன பேசிட்டு இருக்காங்க, துப்பாக்கி படத்துல அவர் வந்து அதை வச்சாரு, இந்த படத்துல இதை வச்சாருன்னு நீயே அதை தான் பேசுற. அப்ப அது எவ்வளவு சென்சிட்டிவ்னு உனக்கே தெரியுது. அப்ப நீ திமிரு எடுத்து போய் கை காட்டுறீன்னா உனக்கு ஒண்ணு உன் வயிற்று பிரச்சனை, உன் சோறுல மண்ணு விழுந்துருச்சு. விஜய் வந்தனால இப்ப 2 பிரச்சனை. ஒண்ணு இங்க இருந்து இந்த டுபாக்கு ஒரு பொங்கல்கள் இருக்காங்கல்ல, சீமான் மாதிரி ஒரு பொங்கல், அண்ணாமலை மாதிரி ஒரு வடகரி, இவங்க எல்லாம் நாசமத்து போயிட்டாங்க. அட்ரஸே இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணாமலைக்கு ஒரு வருஷம் முன்னாடி என்ன இமேஜ் இருந்துச்சு தமிழ்நாட்டுல? 24 எலெக்ஷன் அப்போ அண்ணாமலைக்கு என்ன இமேஜ் இருந்துச்சு? விஜய் அரசியலுக்கு வந்த அப்புறம் அண்ணாமலைக்கு அரசியல் அட்ரஸே கிடையாது. நீங்க வந்து அண்ணாமலையோட அரசியல் பாஜகவுக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்கின்ற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டாரு. சீமானு விஜய் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து கை கொடுக்குற லெவலுக்கு கொண்டாருங்க சீமானு. பரிதாபகரமான தோல்வி இதெல்லாம் சீமானோட அரசியலுக்கு வந்து.
இதை விட கேவலமா இல்ல சீமான் வந்து போக முடியுமா? நீங்க சொல்லுங்க. நீ இப்ப என்ன பேசிருக்க போற, என்ன ஃபண்டிங் ஆறுதல் சொல்லிருக்க போற? நீ ஃபண்டிங் இல்லப்பா, நீ ஃபண்டிங் இல்ல. காசுக்கு துட்டு பொறுக்க போயிருக்க. எல்லாமே அந்த இளவு காசு வீட்டுல தான் போய் ப்ரோ. துட்டு பொறுக்க போற லெவலுக்கு சீமானோட அரசியல் வந்து கீழே போயிருச்சு. இப்படி ஒவ்வொரு அரசியலுக்கா மணி அடிச்சுட்டே வர்றாரு விஜய். இப்ப இந்த நாய்ங்க இவங்களுக்கே இதான் நிலைமைன்னா, இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எச்ச பொறுக்க வந்த ஈன பொறுக்கிங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த வைத்தறிச்சல்ல கத்துறாங்க. இவங்க கத்தட்டும். ஆனா இத வந்து பாரு, பொது பிரச்சனை, இதுல ஒரு மாரல் சென்ஸ், அற உணர்ச்சி எல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. உண்மையிலே சொல்றேன், தாவேகாவை சேர்ந்த ஒரு 100 இஸ்லாமியர்களாவது இவங்க வீட்டு வாசல்ல போய் நின்று இவங்க செருப்பால அடிக்கணுங்க. போய் நின்று அங்க நின்று போராடும். இல்ல முஸ்தபாவோட கட்சியை சேர்ந்த தோழர்களோ, இல்ல நேத்து இன்னொரு கட்சி ஏதோ ஒரு சிறு அமைப்பு, ஒரு இஸ்லாமியர்கள் கட்சி வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இவங்கள மாதிரி அமைப்புகள் வந்து இவங்களை கண்டிக்கணும். STPI மாதிரி, ஜவாஹருல்லா மாதிரியான ஆட்கள் சூடு சொல்றா துப்பு இருந்தா அவங்க கண்டிக்கணும். இதெல்லாம் வந்து இவங்க இஷ்டத்துக்கு இவங்க திமுக போர்வையில பேசிட்டு கிராஃப்ட்மேன் இவங்க போயிடுவாங்க. ஒரு நிமிஷம். ஏன் இல்ல நான் குறுக்க முடிச்சிருக்கோம் ப்ரோ. அவர் முடிச்சிருக்கோம். விடுங்க. ஃப்ளோல போறா முடிச்சிருக்கோம். இல்ல சொல்லுங்க ப்ரோ. இவங்க இஷ்டத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இத வந்து நம்ம யாராவது பேச முடியுமா? யாராவது ஒருத்தர் இதையே நம்ம பேச, நீங்க முதல்ல பேசும்போது கூட குறிப்பிட்டீங்க, நீங்க வந்து பெரியார் பத்தி பேசும்பொழுது வந்து விஜய் எதுக்கு வந்து இது பண்ணல, யாரு சீமான் வந்து பெரியார் பத்தி பேசினால, அப்ப வந்து விஜய் எதுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி அப்ப யாராவது ஒருத்தர் தவறுதலா கூட, நீ வந்து யாரோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கான் ட்விட்டர்ல, அவனுக்கு ஒரு 100 ஃபாலோவர்ஸ் இருக்கு, அவன் ஒரு விஜய் ஆதரவாளர், அவன் ஏதோ ஒரு ட்வீட் போடுறான்னா அதை எடுத்து போட்டு இந்த கட்சியோட மாரல் சென்ஸ, கட்சியோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்றீல. நீ வந்து உனக்கு என்ன துப்பு இருக்கு? உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நீ வந்து ஒரு டெலிவிஷன் மீடியால நீ உட்காந்துட்டு கையை காட்டுற. அதுக்கு நான் அன்னைக்கு வந்து பாபர் மசூதி இடிச்சது பத்தி பேசினேன், இன்னைக்கு வந்து இதை பத்தி அந்த டிவில பேசினேன். நான் நீ பொழப்புக்காக பேசுன நாயே, நீ என்ன இதாவா பேசுன? அதுக்கு காசு வாங்கி தானே நீ பேசுன. எந்த டிவி டிபேட்டுக்கு நீ போனதுக்கு கணக்கு காட்டி திமுக காசு வாங்கல? உன்னால சொல்ல முடியுமா? உன் அக்கௌண்ட் டீட்டெயில் விவரத்தனால நீ சூடு சொன்ன துப்பு இருந்தா உன் அக்கௌண்ட் டீட்டெயில் இங்க இருக்க அத்தனை பேரும், இங்க இருக்க இவ்வளவு பேர், கிட்டத்தட்ட ஒரு 100 150 எவ்வளவு பேர், 315 பேர் 375 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து அத்தனை பேரும் பேர் டிமார்க் பண்ணிட்டு அவன் அக்கௌண்ட் டீட்டெயில் எடுத்து போட முடியும். எவன்டாவது காசு வாங்கிட்டு அவன் பேசிட்டு இருக்கானா? இதுல பேசுற அத்தனை பேரும் ஏதாவது தனி மனித ஆதாயத்துக்காக பேசிட்டு இருக்காங்களா? நைட்டு 11:30 மணிக்கு உட்காந்துட்டு எல்லாரும் விஜய் என்ற ஒரு நபர் அரசியலுக்கு வர்றாரு, அந்த அரசியல் ஜெயிக்கணும், அந்த அரசியல் நமக்கான அரசியல் இருக்கணும் பேசிட்டு இருக்கான். நீ உன் அக்கௌண்ட் டீட்டெயில் எடுத்து போடு பார்ப்போம். நீ மாசம் 1 மாதம் காசு இல்லைன்னா இவங்களே வந்து இவங்க எவ்வளவு பெரிய கேவலவாதமான ஆளுன்னு சொல்றேன். பாஜகவை எதிர்க்கிறோம், பெரிய யோக்கிய சிகாமணின்னு சொல்றாங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க, எப்பனா இந்த ரைடு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சுல்ல, இந்த உதயநிதியை சுத்தின ரைடு, இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களே ஒரு வீடியோல பேசினாங்க. என்ன தெரியுமா? ஏன் இப்ப நீட்டு மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டா, அல்லது வந்து நாம தமிழ்நாட்டுக்கான மாநில உரிமைகளை வந்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டா, பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சா என்ன தப்பு? அது ஒரு அரசியல் கட்சி தானே. இத பேசுனது இந்த பேரலை பொறுக்கிகள் ஒரு வீடியோல இதை அவங்க பேசுறாங்க. அப்புறம் ஜேர்னலிஸ்ட் மணி வந்து ஒரு வீடியோல குத்தி காட்டி, இப்ப திமுக ஊதுகுழல் வாய்களே இத மாதிரி பேசுறது வந்து ரொம்ப ஆபத்துன்னு. அப்புறம் இன்னைக்கு இந்த டீ கடை ஐடியில செருப்பால் அடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி மேல எவனோ கூட செருப்பால் அடிச்சிருக்கான். வாங்குற காசுக்கு மட்டும் பேசுறான் நாயே அப்படின்னு யாரோ செருப்பால் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பேசுறதை நிப்பாட்டிக்கிட்டாங்க. இவங்க வந்து இவங்களோட அரசியல் அறிவு இவ்வளவுதான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இவங்களோட பெரியாரிய பற்று, இவங்க பாசிச எதிர்ப்பு, இவங்க இந்த மற்றவர்கள் இதா பேசுறதெல்லாம் இவ்வளவுதான். நீ தமிழ்நாட்டு உரிமைகளை வந்து பாஜக காப்பாத்திரும்னு நம்புற லெவலுக்கு உனக்கு அரசியல் அறிவு இருக்கு. அதை காப்பாத்திட்டா திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சா தப்பு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு அரசியல் அறிவு இருக்குன்னா, நீ எப்பேற்பட்ட தற்கூரி. இவங்க அறிவாளியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவங்க பிழைப்புவாதி. இவங்க என்னன்னா, நீ கூட RDP ப்ரோ கூட முதல்ல பேசும் கூட சொல்லிட்டு இருந்தாரு, இவங்க எல்லாம் ஏதோ ஒரு அறிவாளி அல்லது வந்து கொஞ்சம் ஏதோ அரசியல் பேசுறாங்க. ஒரு மண்ணும் பேசல, இவங்க வயிற்று பொழப்புக்கு பேசுறாங்க. எங்க 2 மாசம் பேமெண்ட் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் இவங்க பேச சொல்லுங்க பாப்போம். டே உதயநிதி டே உதயநிதி எக்ஸாக்ட்லி ப்ரோ. அவங்க அப்படியே அப்சைட் டவுன் டர்ன் ஆயிடும். இல்ல அததான் சொல்றேனே, இன்னைக்கு இவங்க ஆரம்பிச்ச இடம் ஒரு சின்ன புள்ளியா இருந்தாலும் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பேராபத்தா வந்து நிக்கிறான்றத நம்ம ஒருத்தனும் உணரணும் ப்ரோ. இன்னைக்கு விஜய்னு ஒரு மனுஷன் வந்ததுனால எவ்வளவு விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வெளிப்படுது. இன்னைக்கு இந்த சங்கி மாஸ்க எத்தனை நாள் இவங்க மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்களேன். நான் பெரியார் மேடைகள்லையும் ஏறி எத்தனை பேர் இவங்களை நம்பி சரி இவங்க உண்மையிலே பெரியார் கொள்கைகளை தூக்கி பிடிக்கிறவங்க பேசுறவங்க. ஆனா அவன் உட்கார்ந்து பெரியார்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபேம் ப்ரோ. தே ஆர் கிரியேட்டிங் எ ஃபேம். பெரியார் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பெரியாரை வச்சு பிம்பமா கிரியேட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. நான் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு, பெரியார அவ்வளோ அசிங்கமா பேசுறேன் சீமானை சந்திச்சு பேசுறதுக்கு என்ன நீடு?
மூக்காமுத்து இறந்தலுக்கு நான் வந்து இது தெரிவிக்கிறேன், என்னோட ஆழ்ந்தங்கள் ஆக்சுவலி தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் இப்ப என்ன சந்திக்கிறேன்ற தெரியுமா இவங்களுக்கு பேர்ல பிரச்சனை? ரகசிய இப்போ கூட்டணிய இந்த எடப்பாடி பழனிசாமி போயிட்டு ரகசிய கூட்டணிக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த இது போறாருல, இந்த ஒரு பிரச்சாரத்துக்கு போறாருல, சரியா? இப்போ ரீசெண்டா ஒரு சர்வே ஒண்ணு எடுத்திருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், சரியா? இப்போ ரீசெண்டா சர்வே ஒண்ணு எடுத்திருக்காங்க. இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 45 வயசுக்கு கீழே இருக்க ஆட்கள்லாம் யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்னு திமுக தாவேகா கொடிய நடுற இடத்துல கூட தெரிஞ்சிருக்கு இல்லையா? 80 to 70% ஓட்டு 45 வயசுக்கு கீழே இருக்கவங்களோட ஓட்டு வந்து பெரும்பாலும் விஜய்க்கு தான் வந்து வரப்போகுது. அது எல்லாருக்குமே தெரியுது. இது கொஞ்சம் கூட குறைச்சிருக்கலாம், அவ்வளவுதான், சரியா? இந்த 45 வயசு கீழே இருக்க ஆட்களோட ஓட்டுல கொஞ்சம் கூட குறைச்சு அதிகபட்சம் ஒரு 5% இது பண்றது ஏற்ற இறக்கமா இருக்கலாம், அவ்வளவுதான். 45 வயசுக்கு மேல இருக்க ஆட்கள், குறிப்பா ஆண்கள் ஓட்டு வந்து அதிமுக பக்கம் அலையா போகுது. நீங்க அங்க அங்க நிக்கிற கிரௌட் எல்லாம் வாட்ச் பண்ணுங்களேன். எடப்பாடி கொடுக்க இது பண்றலாம், நீங்க காசு கொடுத்தே கூட்டு வரட்டுங்க. எங்க ஸ்டாலினுக்கு காசு கொடுத்து மதுரையில கூட்ட அந்த லட்சணத்தை நம்ம பார்த்தோம்ல. ஸ்டாலினுக்கு அந்த அந்த பொதுக்குழு போட்டாங்கல்ல மதுரையில, அது காசு கொடுத்தா நீங்க கூட்டு வந்த காசு பலூனு அதை கையில பிடிச்சிக்கிற தடி வரைக்கும் போட்டு கூட்டு வர. அதுல என்ன அந்த கூட்டத்தை பார்த்தாலே பரிதாபகரமா இருந்தது, சரியா? இவங்களுக்கு காசு கொடுத்து கூட கூட்டம் வர மாட்டேங்குது. இப்ப என்னன்னா 2 பக்கத்து அடி மாதிரி இருக்கு. நீங்க 45 வயசுக்கு மேல இருக்க ஆட்களை பூரா அதிமுக இது வந்து அள்ளிட்டு போகுது. இப்ப அது நல்லதா கெட்டதா? அதிமுக பாஜகவும் கூட்டணி வச்சிருக்க நேரத்துல கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அது வந்து தவறான கடிப்பும் வேற. அது வந்து நான் என்னோட இல்ல அதான் சொல்ல வரேன். அது வேற பிரச்சனை. நான் சொல்ல வருது திமுக என்ன எப்படி அணுகுது அப்படின்றதுதான். இப்ப 45 வயசுக்கு மேல இருக்கவங்க அதிமுக ஓட்டு போடுறது நல்லதா கெட்டதாங்கிறது வேற விவாதம். திமுக ஏன் இவ்வளவு பதற்றமாகுதுங்கிறது இருக்குல்ல, அதாவது அதுக்காக மட்டும் தான் நான் சொல்றேன். உனக்கு இளைஞர்கள் ஓட்டு இல்ல, வயதானவர்கள் ஓட்டு இல்ல அப்படிங்கும்போது வந்து இவங்க பயிர்லையும் வாயிலையும் அடிச்சுக்கிறாங்க. அதனாலதான் நீ வந்து இப்ப நீங்க கிட்டத்தட்ட பாருங்க, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவன் பேசின பொறுக்கித்தனம் இருக்குல்ல, நீங்க வந்து எல்லா கட்சியிலையும் நாங்க துண்டு போட்டு வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு வேற வேலை பார்க்கலாம் ஒரு வார்த்தை சொன்னான்ல இஸ்லாமியர்கள் பத்தி. அதுக்கும் நீ தொப்பிய காட்டுற சைக்காலஜிக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது. இவங்களுக்கு வயிறு எரியுது. இப்ப நீங்க சென்னையிலேயே என்ன தெரியுமா ரிப்போர்ட் சொல்றாங்களா? நீங்க பத்திரிகைகள் வேற எதாவது படிச்சா தெரியும், சில பேர்ட்ட பேசினா தெரியும். சென்னையிலேயே வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு ஃபுல்லா விஜய் பக்கம் திரும்புதுங்க. ஒரு குறிப்பிட்ட சில வயசு உள்ள ஆட்கள் மட்டும்தான் வந்து அந்த பழைய திமுக பழைய இது அந்த பாசத்துல வந்து ஓட்டு போடுறாங்க. இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாருமே திமுக விஜய் பக்கம் திரும்பினாங்க. இதெல்லாம் எங்களால பொறுத்துக்க முடியல. இந்த வைத்தறிச்சல் இருக்குல்ல, இது இல்லைன்னா இவங்களால இப்படி வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்க என்ன இருந்தாலும் நாளைக்கு நமக்கு ஓட்டு போட வேண்டியவங்கன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிஹேவியர் இப்படி வராது. அவங்களை அப்படியே அசிங்கப்படுத்துற பிஹேவியர், நீ எனக்கு அவனை வந்து கேவலப்படுத்தி நீ இப்படி பண்றான்னு சொல்ற பிஹேவியர் வந்து வராது. ஏன்னா நீ அவன்கிட்ட ஓட்டுக்கு போய் நின்னானும்ல. இவங்க எல்லாரும் இந்த பக்கத்து மாறுறாங்கன்னு தெரிஞ்சோன்னே இப்ப இதுல எல்லாம் இந்த மாதிரி பேரலை பொறுக்கிகளுக்கு எல்லாம் என்ன கூடுதல் இது அப்படின்னா வந்துட்டு வயிற்று குழப்ப பிரச்சனை. திமுக காரன் உண்மையான திமுக காரனாவது அவன் கட்சி அரசியல் பார்க்க போயிடுவான். தேர்தலை தோத்தா கூட திருப்பி வந்து அவன் கட்சி அரசியல் பார்க்க போயிடுவான் இல்லையா? இவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட்டை குறைச்சிருவாங்கன்ற பிரச்சனை. ஏற்கனவே 30,000 தான் வருது, வீட்டு வாடகை 11,000 போயிட்டு இருக்கு. இவன் ஜெயிச்சு வந்து இவங்க பேமெண்ட்டை குறைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண? அந்த பிரச்சனைக்கா கத்திட்டு இருக்காங்க இவங்க. திமுகவோட இல்ல அவங்களோட வாக்குறுதி அரசியல பார்த்தாலே வந்து செருப்பால அடிச்சிருவாங்க இஸ்லாமிய மக்களே. என்னன்னா 2007 எப்படி சொல்றது, 2007 3.5% வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இப்ப 2025 ஆச்சு, அந்த இடஒதுக்கீடு பெர்சன்டேஜ் கூட இன்னும் ஏத்தல. ஒவ்வொரு வாட்டி என்ன வாக்குறுதி என்னது, உங்களோட இடஒதுக்கீடு பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும். கிட்டத்தட்ட எப்படி சொல்றது 6% கிட்டத்தட்ட இஸ்லாமியரோட முஸ்லிம்களோட மொத்த மக்கள் தொகையோட இது தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை வந்து 6% கிட்டாலும் இஸ்லாமியர்களோட பங்கு இதா இருக்குது. ஆனா அவங்களோட சதவீதம் மட்டும் எப்படி இடஒதுக்கீடு மட்டும் 3.5% தான். கிட்டத்தட்ட நீ வந்து 6% தான் ஆக்கி ஆகணும். 5.52, அதாவது அவங்களோட கேட்கறது என்ன 5% ஆக்குங்கிறது இன்ன வரைக்கும் கோரிக்கையாவே இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்கணும்னா 6% கொடுத்தாகணும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 5% கொடு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதை கூட வந்து இன்ன வரைக்கும் நிறைவேற்றல. ஆனால் என்னன்னா வாக்குறுதி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட இடஒதுக்கீடு வந்து இன்க்ரீஸ் செய்யப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி மட்டும். அதாவது வாக்குறுதிகள் மக்களுக்கு அவங்க ஒரு அரசியல் பண்றது அது வேற. ஆனா இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற பேராபத்து எங்க தெரியுமா? இந்த மாதிரி இந்த இந்திரகுமார் மில்டன்ற மாதிரி பேராபத்துகள்லாம் தோலுரிச்சு காட்டுற நிலைமையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் ப்ரோ. இதுல இன்னொரு ஸ்டேஜ் இல்ல பாருங்க, இதுல ஒரு எக்ஸ்டெண்ட் ஸ்டேஜே வச்சுக்கோங்களேன். இப்போ இவனுங்க வந்து பேசுறானுங்க, இவனுங்க ஏன்னா கட் அண்ட் லூஸ், நான் இனி என்ன வேணா பண்ணு,
நான் பாத்துக்கிறேன்ற ஒரு வேர்டு தான் இவனுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வேர்டுக்கு தான் இவனுக்கு உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு ட்ரோல் இஷ்டத்துக்கு பேசுது. எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை டிஃபேம் பண்ணி பேசலான்ற அளவுக்கு இவனுங்க மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டானுங்க. ஏன்னா தேர் இஸ் அ சப்போர்ட் ஃப்ரம் தேர் இஸ் அ சப்போர்ட் ஃபார் தம். இதுல இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, ஆமா அந்த வப்புக்கே எடுத்துக்கோங்களேன், அந்த வப்பு விஷயத்துல எடுத்துக்கோங்களேன். இல்ல நீங்க இருங்க ஒரே நிமிஷம் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்து இங்க பாரு. இப்ப நம்ம பேசின பாயிண்ட்ல we have to send out a clear message. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்திராணி குமார், மில்டன் மாதிரி இவங்க எல்லாம் வந்து ஸோ தே ஆர் சீரியஸ் த்ரெட். டிஎம்கே பெரியார்ன்ற மாஸ்க் போட்டுட்டு பக்கா சங்கிங்க. இல்ல நான் இவங்க நான் முடிச்சிடுறேன். ஒரு இதை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே போயிடுறேன். ஒரே நிமிஷம் அதை மட்டும் முடிச்சுட்டு போயிடுறேன். என்னன்னா நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த இடஒதுக்கீடு இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் சொல்ல வந்தேன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான. இவ்வளோ வந்து மக்களை வந்து ஏமாத்திக்கு இருந்திருக்காங்க. இஸ்லாமிய மக்களை வந்து திமுக வந்து ஏமாத்திக்குது. இந்த மாதிரி இடஒதுக்கீடு இருக்கு. முக்கியமா என்னென்ன சொல்லுச்சுன்னா, அந்த வாக்குறுதிகள் வந்து என்கிட்ட இருக்குது, நான் சொல்றேனே. அதாவது சிறுபான்மையினர் நல ஆணையத்திற்கு அதிகாரங்களை வழங்கி அது சிறுபான்மையினரின் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காணும் வரையில் செயல்படுத்தப்படும் என திமுக கூறியிருச்சு. இப்படி சிறுபான்மையினர் அதிகமான இது வந்து எப்படி சொல்றது, அதிகாரங்களை வழங்கணும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற அதிகாரத்தை பறிச்சிருச்சே. வக்ஃபு போன்ற அமைப்புகளில் வந்து திமுக வந்து சுத்தமாக எடுபடவே இல்லை. அது வந்து சும்மா பேரளவில் வந்து யாரோ ஒருத்தவர் வந்து மூன்றாம் ஆள் மாதிரி வந்து அந்த வக்ஃபு விஷயத்தில் வந்து தனியாக வந்து ஒரு வழக்கறிஞரை நிரமிச்சதை தவிர்த்து வேற எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து அதிகாரத்தை கொடுத்த அதிகாரத்தை இதுன்றுச்சு. இந்த மாதிரி இல்ல முடிச்சிட்டேன். சோ இந்த மாதிரி விஷயத்த கூட வந்து அவங்க வந்து இது பண்ணும்போது, இந்த மாதிரி விஷயத்த கூட வந்து திமுக வந்து சரியான முறையில் செயல்படுத்த தவறிய போது, இன்னும் வரைக்கும் நீங்க இந்த இஸ்லாமியர்களை எப்படி நீங்க வந்து கவர முடியும்? முடிஞ்சிருச்சு. அவங்க ஃபுல்லா கையற நிலையில இருக்காங்க. எதுவுமே எடுபடாது. அப்படிங்கிற நேரத்துல வந்து சரி இவங்களை வந்து டைவர்ட் பண்ணி வந்து நாங்க திரும்ப வந்து இன்னுமே என்ன செய்வாங்க தெரியுமா, இவங்களுக்கு வந்து இந்த இந்திரகுமாரை வந்து நாங்க வந்து எங்க கட்சியில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. சரிங்களா? ரிப்போர்ட் அனுப்பி இப்போ வந்து நாங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் திரும்ப வந்து மக்கள் வந்து கேட்டக்கூடாதுல்ல. எங்கடா இது வாக்குறுதி, எங்களுக்கு எங்கடா இந்த இது அமைப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதிகாரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் எங்கடான்னு கேட்டக்கூடாதுல்ல. இதெல்லாம் டைவர்ட் பாலிடிக்ஸ் தான். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து அடிக்கணும். இன்னமும் ஒவ்வொரு அடியும் வந்து மரணடியா இருக்கணும். அதுதான் நான் சொல்லி விரும்புறேன். ஓகே, நீங்க மத்தவங்க பேசணும் பேசிக்கோங்க. தேங்க்யூ. இல்ல இதுல இந்த சிறுபான்மை நல ஆணையம் பத்தி எல்லாம் சொன்னீங்கல்ல, பொதுவா தமிழ்நாட்டுல யார் ஆட்சிக்கு வந்தாலுமே சிறுபான்மை நல ஆணையம் அதனுடைய ஆணையரா போடுறது வந்து ஒரு இஸ்லாமியரை தான் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போது கூட அவர் கட்சியில ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிச்சுட்டு ஒருத்தர் இருந்தார். அவரை தான் அந்த மாதிரி போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே இஸ்லாமியர் தான் போடுவாங்க. ஆனா இந்த டைம் இவங்க வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸை போட்டாங்க. பீட்டர் அல்ஃபோன்ஸ் காங்கிரஸ்காரரு, அவர் கிறிஸ்டியனு, அதை போட்டாங்க. அதுலயே வந்து இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எல்லாம் நிறைய வந்து வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டு. சரி அது கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருங்களேன். ஆனா அந்த சிறுபான்மை நல ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டிங், அவங்க வழக்கமா செய்யற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே கட் டவுன் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணிட்டு எந்த விதமான பெரிய ஆக்டிவிட்டி, நீங்க சிறுபான்மை நல ஆணையம் எல்லாம் எப்பவுமே பயங்கர ஆக்டிவா இருக்கும். அதுல வந்துட்டு ஏன்னா நமக்கு இதுல வந்து நிறைய தெரியாது. ஏன்னா இப்ப நம்ம வந்து அந்த கம்யூனிட்டி இல்ல பேஸ்டா, அதனால நமக்கு வந்து பெரிய டீடைல்ஸ் வந்து தெரியாது. ஆனா நீங்க அவங்களுடைய ரிச்சுவல்ஸா இருக்கட்டும், பெரிய ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே அதை ஒட்டி டிசைன் பண்ண போட்டிருக்கோம். சிறுபான்மை நல ஆணையம் அங்க இருந்து கொடுக்குற ஃபண்டிங் அரசுக்கும் அவங்களுக்கு தொடர்பாவே இருக்கும். ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நோன்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, நோன்பு கஞ்சி இந்த மாதிரி விஷயம், இதெல்லாம் வந்து அங்கே ஃபண்டுலாம் வந்து அதன் மூலமாக தான் போகும். இந்த முஸ்லீம் மத டயத்தில் வந்து இப்போ பெருநாட்கள் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பண்டிகைக்கு வந்து ஏழை இஸ்லாமியர்களுக்கு வந்து உணவு உடை வழங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபண்டிங்ல இருந்து தான் போகும். ஸோ இந்த ஃபண்டிங்லேயுமே நீங்கள் வந்து கை வைக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, அதோட எக்ஸாக்ட் டீடைல்ஸ் தெரியல, எவ்வளவு ஃபண்டிங் ஸ்டாப் பண்ணானுங்க அப்படின்ட்டு. ஆனா அப்புறமா ஒரு நாள் அதை எடுத்துறேன், ஒரு நாள் எடுத்து பேசுவோம். ஏன்னா ரேண்டமா நம்ம பேசினா நீங்க சொல்றீங்களா, நீங்க இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் 3.5% உயர்த்தணும், இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்குல்ல, நீ அது எல்லாத்தையும் விட்டுரு. திமுகல இன்னைக்கு இஸ்லாமிய ஃபேஸ்ன்னு யார் இருக்கா? நீ பெருசா சொல்லி கிழிக்கிறீ இல்ல, 75 வருஷமா நாங்க நொட்டி கிழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. தாவேக்கால கூட புதுசா ஆரம்பிச்ச கட்சியில நீங்க வந்து இணை கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லிட்டு அந்த அம்மா தகீரா பானுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா போட்டிருக்காங்க. நீங்க பர்வேஸ்னு புதுக்கோட்டையில இருக்கிற ஒரு இன்னும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி, அந்த கட்சியில பர்வேஸ்னு புதுக்கோட்டையில ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு. சரியா? அந்த ஆளு வந்து அவரை சுத்தின ஒரு இது இருக்கு, ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. இன்னொரு நாள் கூட முஸ்லீம் ஒரு முக்கியமான பேர் சொல்றது யாரும் காணுங்க, டக்குன்னு எனக்கு பேர் வந்து ஞாபகம் வரல. சொல்லிக்கிற மாதிரி இப்பவே வந்து இருக்காங்க. உங்க கட்சியில யாரு இருக்கா? சரியா? நீங்க அங்க ராமநாதபுரத்துல காதர் பாட்சா புர்முத்துராமன் சொல்லிட்டு ஒரு மாவட்டத்தில் இருக்காரு. அவரை எதுக்கு வச்சிருக்கீங்கன்ற காரணத்தை வெளில சொன்னா
அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாயிரும். சரியா? திமுகவில் வந்து இஸ்லாமியர்கள் கட்சி ரீதியாக ஆக்டிவாக இணைந்து வேலை பார்க்கறது நின்னு பல வருஷம் ஆச்சுங்க. உண்மையிலே இஸ்லாமியர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியும். இது வந்து இவங்க வந்து நம்மளை வச்சுட்டு நல்லா ஜால்ஜா பண்ணி ஓட்டிக்கிறாங்க. ஆனா என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. நீங்க ஒரு டைமுக்கு பிறகு ஜெயலலிதா வந்து இஸ்லாமியர்களுக்கான பயங்கரமான ஒரு ஃபேஸ் ஆஃப் லீடரா வந்து மாறினாங்க. பர்டிகுலரா 2011-16 தேர்தல். நீங்க இந்த 2 தேர்தலையும் நீங்க வந்து நான் ஒரு நாள் அப்புறமா வேணா அந்த டேட்டாலாம் இருந்தா எடுத்துறேன். இஸ்லாமிய அந்த எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் ஓட்டு அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கோ அது எல்லாத்துலயுமே ஜெயலலிதா லீட் எடுத்தாங்க. இஸ்லாமியர்கள் வந்து கலைஞரை தாண்டி திமுகவை தாண்டி ஜெயலலிதா பக்கம்லாம் போகலாம் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னன்னா ட்விஸ்ட் மாதிரி ஜெயலலிதா டக்குன்னு இறந்து போனனால வேற வழி இல்லாம அப்படியே ஜங்க் ஆகி எல்லாரும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அப்படியே ஒரு பெரிய அலை வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆனா என்ன ஆகும், அந்த மாதிரி வந்து வேற வழி இல்லாம இந்த பக்கம் இது வரைக்கும் திமுக பக்கம் இந்த 19க்கு பிறகு 19, 21, 24 தேர்தல்ல அதுவும் பர்டிகுலரா பிஜேபியோடைய ஒரு டாமினன்ஸும் நீங்க 14 தேர்தல்ல டைரக்டா பிஜேபி அப்போனன்ட் பண்ணாங்கப்பா. ஜெயலலிதா டைரக்டா பிஜேபி அப்போனன்ட் நீங்க பண்ணாங்க. 14 தேர்தல்ல கூட என்னன்னா பிஜேபியோடைய ஒரு அரகன்ஸ வந்து யாருமே இவ்வளவு பெருசா ஃபீல் பண்ணலங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல அவங்களே ஒரு 75 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. நான் சொல்றது 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல. 16 தேர்தல்லையுமே பிஜேபி வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. அதாவது அவங்களை யாருமே பெருசா எடுத்துக்கல. பிஜேபி வந்து ஒரு பெரிய த்ரெட், பிஜேபி ஒரு அப்படின்னு யாருமே 2016 தேர்தல்ல கூட இதெல்லாம் ஒரு சாக்கா இருந்தது. 19ல இருந்துதான் பிஜேபி ஆன்டி பிஜேபி அப்படின்றது ஒரு பெரிய டாக்காவே மாறிச்சு. ஆன்டி மோடி ஓட்ஸ் அப்படின்றதெல்லாம் அதை வச்சுட்டு சாக்கா வச்சுக்கிட்டு இவங்க வந்து முஸ்லீம் ஓட்ஸ் எல்லாம் மொத்தமா பேட்சா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ சாயம் வெளுத்துருச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ அதானி கூட ஜாலியா சேர்த்து சுத்திட்டு இருக்க. உன் குடும்பமே வந்துட்டு அங்க டெல்லியில போயிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கு. எல்லா மினிஸ்டரும் வந்து மாசம் மாசம் இதுக்கு போறாங்க, டெல்லிக்கு போறாங்க. அண்ணாமலையோட உன் கட்சியில இருக்க எல்லா இவங்களும் தொடர்புல இருக்காங்கன்னு நீங்க உங்க இதுல சேர்ந்தவங்க விமர்சிச்சு எழுதுறாங்க பண்றாங்க. கட்சிக்காரங்க எல்லாம் வந்து விமர்சிச்சு எழுதுறாங்க. பாஜகவோட தொடர்புல இருந்துகிட்டு கட்சிக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டு அவங்களும் தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இடி ரெய்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னமோ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு இந்த ரேஞ்சில் 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துட்டு இப்ப திடீர்னு நீங்க எல்லாம் வந்து யோக்கிய சிகாமணிகள்னு சொல்லிட்டா அவங்களை வந்து சிறுபான்மையினர் மக்கள் குறிப்பா இஸ்லாமியர்கள் வந்து நம்பிடுவாங்களா? இவங்க அம்பலப்பட்டு போயிட்டாங்க. சரியா? எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இதுல என்ன பியூட்டி தெரியுமா? இந்த இந்திரகுமார் பொறுக்கி மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களால நடக்கிற நன்மை என்னன்னா, நீ சீப்பா போட்ட பிளான நான் சீப்பா வச்சே முடிச்சேன்ற மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு அன்வர் ராஜா காலெல்லாம் விழுந்து காலில் தான் கூட்டு வந்தாங்க. ஆள் இல்லாம அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜாவை காலில கூட்டு வந்தா சாயங்காலம் அண்ணே அந்த பர்னிச்சரை உடைச்சிட்டானேன்னு இந்த பஞ்சம்பளைக்கு வந்த பரதேசிகள் வந்து அந்த பிளானையும் இவங்க வந்து முடிச்சு விட்டுறாங்க. நீங்க அதிமுகலயே ஒரே ஒரு ஆள் தான் ஃபேஸுக்கு வந்து இருந்தாரு. அவர் அதுக்கு முன்னாடி கூட வேலூர்ல வந்து யாரோ ஒருத்தர் முஸ்லீமுக்கு தான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து இந்த ஒரு அம்மா ஒண்ணு இருந்துச்சு, ஒரு முஸ்லீம் அமைச்சர் ஒண்ணு இருந்துச்சு. அந்த அம்மா லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணி காலி பண்ணி விட்டாங்க. அது ஜெயலலிதா கொண்டு வந்த அமைச்சர் அந்த அம்மா. அப்புறம் யாரோ ஒருத்தருக்கு வந்து இது கொடுத்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ராஜ்யசபால கொடுத்தாங்க. அவரும் என்னன்னு சொல்லி என்ன ஆக்டிவா இல்ல. அன்வர் ராஜா மட்டும்தான் ஓரளவு தெரியற மாதிரி ஆளா இருந்த ஒரு அதிமுகலயே அந்த ஆளையும் இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்கள்ட்டே ஆள் கிடையாது. இது வந்து பர்ச்சேசிங் பார்ட்டி தானே. இது இந்த கட்சியில எவனாவது ஒருத்தர் உருப்படியா உருவாக்கியிருக்காங்க. நீங்க வந்து 30-40 வருஷத்துல ஒரே ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இஸ்லாமியர்கள் அப்படின்றத இவங்க வந்து உருவாக்க முடியாங்க. இன்னும் நான் சொல்றேங்க, 24 எலெக்ஷன்ல ஒரே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கூட கிடையாதுங்க. அந்த எலெக்ஷன்ல நீ அந்த எலெக்ஷனே நீ பிஜேபி எதிர்த்துதான் நீ வந்து நிக்கிற. பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குறதுக்கு தான் பிஜேபி உள்ள வந்துரும், பாசிச பாஜக வந்துரும் சொல்லிதான் நீ தேர்தலே சந்திக்கிற. ஒரே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கூட நீ வந்து சீட்டு கொடுக்கல. திமுக 24 தேர்தல 19 தேர்தலையும் சீட்டு கொடுக்கல. ஒரே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கூட. இதுதான் யோகியதை. எப்பேற்பட்ட ஆள் பாருங்க. பாஜக உள்ள வந்துடும் சொல்லி இப்ப இஸ்லாமியர்கள் ஓட்டு எல்லாம் வேணும். ஆனா ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரே ஒரு எம்பிக்கு கூட எம்எல்ஏ கிடையாது. ஒரே ஒரு எம்பிக்கு கூட நீ சீட்டு கொடுக்க மாட்ட. மக்களால் மத்தவங்க எல்லா மக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நீ கொடுக்க மாட்டேன்னா அப்ப எப்பேற்பட்ட கல்லூரி மங்கைங்க இவங்க வந்து நமக்கு சமூக நீதி பாடம், நமக்கு சிறுபான்மையினர் நலன் குறித்த பாடம்லாம் நமக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அங்க மட்டும்தான் இருக்கும் அந்த பாடம். இப்போ நீ சொன்ன பாயிண்ட்லயே வரையன், இவங்க அந்த பாயிண்டே நீ எடுத்துக்கோ. கரெக்டா தான் அந்த பாயிண்ட் சொன்னேன். இவங்க சிறுபான்மையர்களை எடுத்து இப்போ ஒண்ணும் இல்ல, நாசரை இறக்குனானுங்க. திருப்பி நாசரை ஏன் கொடுத்தானுங்க? ஆள் இல்லங்க, ஆளு காசு இல்ல. அவ்வளவுதான். சிறுபான்மையர்களுக்கு ரெண்டே பதவிதான் கொடுத்துருந்தாங்க. அதுலயும் நாசரை இறக்கி விட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் வேற யாருக்கும் கொடுக்கலன்ட்டு நம்ம மேல நேமையில பழி வந்துரும் ஒரே காரணத்துக்காக தான்
நாசரை திருப்பி கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி ஊரு ஃபுல்லா உபதேசம் பண்ணி கட்சிக்குள்ளேயே இவங்க வந்து இந்த இந்த அலுசட்டை பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த திமுகவனுங்க. இன்னொரு மேல போய் சொல்லுவோமே, ஒரு 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 பேச்சுக்காவே சொல்லுவோமே, நம்ம இவங்களே கேட்போம், டேய் எந்த கட்சியில இல்ல திமுகல வந்து இந்த சிறுபான்மைக்காக என்னடா பண்ணி பெருசா நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேளேன், சும்மா கேளேன். 2025-26 பட்ஜெட்ல அவங்களுக்காக வந்து ஒரு 200 கோடி என்னமோ ஒதுக்கீட்டு பண்ணியிருக்காங்களாம் மசூதி கட்டுறதுக்காக. ஆனா இன்னும் கட்டல. ஓகேவா? இந்த 4.5 வருஷத்துல கட்டல. இல்ல ஆனா அதுவே ஒதுக்கீடு எதுக்கு தெரியுமா? பண்ணிருக்காங்க. நீங்க ஆட்சிக்கு வரும்போது வந்து 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி குடமுழுக்குகள் செய்வோம் எல்லா கோயிலுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பவே ஒரு விமர்சனம் வந்தது. அதெல்லாம் நீங்க இதுக்கு மட்டும் சொல்றீங்க, அப்ப நீங்க மற்றவர்களுக்கு வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டீங்களா? மற்ற மதங்களுக்கு வந்து அப்படி செய்ய மாட்டீங்களான்னு ஒரு விமர்சனம் வந்தது. இப்பவும் அதை திருப்பி அப்புறம் அதன் பிறகு நம்ம இதெல்லாம் நடத்துறாங்கல்ல, பழனி கோயில் கும்பாபிஷேக விழா அது இது நடத்தும் பொழுது அப்பயும் வந்து இந்த விமர்சனம் வந்தனால சும்மா கேட்டா 200 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கோன்னு காசே கொடுக்க போறது இல்லை நீங்க வந்து, சரியா? சும்மா அறிவிச்சிருக்கோம் அந்த மாதிரி அறிவிச்சு வச்சிருக்கிறது. அதான் ப்ரோ இதெல்லாம் நம்ம நம்ம பேச மாட்டோம் நம்மளும் சரி இதா போயிடுது அந்த போயிடுது. இவங்க இல்லங்க, இப்ப என்னன்னா விஜய் அரசியலுக்கு நம்மளை வரலன்னா வைக்கிற நம்ம எங்க இதெல்லாம் விமர்சனங்கள் பேசிட்டு போறோம்? எல்லாம் விஜய் அரசியலுக்கு வரலன்னா இதெல்லாம் பேசுறதுக்குலாம் நமக்கு நாக்கே இருக்காது, வேற வழி கிடையாது யாருக்குங்க, எக்ஸாக்ட்லி இல்லையா? 100% எக்ஸாக்ட்லி. நாங்க யாருங்க இதெல்லாம் பேசியிருக்க போறோம்? இன்னைக்கு நம்ம எல்லாம் இவ்வளவு நாள் அதை வாய்ப்பே வச்சு கிடையாது தானே பேச. ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க இளைஞர்கள் யாரும் நேத்து அரசியலுக்கு ஆதவர்ஜுனா வராம. வந்து அவ்வளவு காட்டமா சொன்னார் ஒரு பதில. ஓகேவா? நான் வந்து என் அந்த அந்த வேர்டே நான் அப்படியே சொல்லணும், குரான் மீது சத்தியமா சொல்றேன்னு சொன்னார். ஓகேவா? பிஜேபியுடன் என்னைக்கும் எப்போதும் திமுக ஆட்சி டிவிக்கே எப்போதும் கூட்டணி வைக்காதுன்னு சொன்னார். இந்த வேர்டை நேத்து சேலம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசினாரு. இந்த 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 மாதிரி ஸ்டேட்மெண்ட் வேற எந்த கட்சியும் கொடுத்தது இல்லப்பா. இந்த மக்களுக்கு திமுக ஒரே ஒரு கட்சி இருந்த ஒரே ஆப்ஷனால் தான் இவங்க கிட்ட போய் அவங்க போய் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டது காரணம் தான் இவனுக்கு வயிற்றுச்சல என்ன பண்றது தெரியாம தான் இந்த மாதிரி ஒரு இழிவு சொற்களையும் அவங்க அவமானப்படுத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வேற எந்த கட்சியும் இன்ன வரையும் கொடுக்க முடியல. நீ சொன்ன கரெக்டான பாயிண்ட் அதை நான் சொல்லு. அதிமுக வந்து இந்த இஸ்லாமியர்கள் வந்து ஆதரிச்ச டைம், அதுக்கப்புறம் அம்மா போனதுக்கு அப்புறம் யார் என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா மோடி உள்ள வந்தாச்சு, அவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க போயாச்சு, பிளான் போட்டாச்சு. மக்கள் என்ன பண்றதுனே தெரியாம தான் திமுக ஆதரவா போனாங்க. இப்போ எஸ்டிபிஐயும் அங்கிருந்து வெளில வந்தாங்க. இன்னொரு கட்சி இப்போ அது எதிர முஸ்லீம் கட்சி இப்போ ரீசெண்டா ஜாயின் ஆனாங்க. இவங்க எல்லாருமே ஏன் இப்போ அன்வர் வந்த ரீசன் என்னது? பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு தான் இத வர வழி இல்லாம தான் திமுக போனாங்க. இப்போ அது மாற்று கட்சியா இப்ப நம்ம வந்து பிஜேபி இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆப்போனன்ட் பண்ணிட்டு இருக்கோம். இத தாங்க முடியல அவங்களுக்கு. அதனாலதான் வந்து பொதுவா இப்படி உட்காந்துட்டு வீச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திமுக காங்கிரஸ் இந்த ரெண்டுமே கூட்டணியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து என்ன தெரியுமா பெரிய பிளஸ்? திமுக காங்கிரஸ் ரெண்டு பேரும் கூட்டணியில இருந்தா இந்த சிறுபான்மையினர்கள் வாக்குகள் தமிழ்நாட்டுல 10%, முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டியன் ஓட்டு இந்த 10%ல குறைஞ்சது 9% அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும். இதுதான் கணக்கு. எப்பவுமே திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்குதுன்னா அவங்க ஆரம்பிக்கும் போதே, தேர்தல் ஆரம்பிக்கும் போதே அந்த 9% அல்லது அதுக்கு மேல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சிந்தாம செதறாம விழுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே டிரான்ஸ்பர் ஆகிற ஓட்டுது. இப்ப இவங்க இந்த பணம் புடிங்கிங்க மகாதேவனுங்க இந்த குடும்பம் இருக்குல்ல, இவங்க ஸ்டாலின் குடும்பம், இவங்க பண்ண அட்ராசிட்டில இவங்களுடைய இந்த திருட்டுத்தனங்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுல. அதானி கூட இது டீலிங் வச்சுக்கிறது, பிள்ளைக்கு ஒண்ணுனா மட்டும் தனியா அங்க போயிட்டு மோடி காலில் தனியா விழுந்துட்டு வர்றது, எல்லா மினிஸ்டர்கள் அங்க போறது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது இப்ப சிறுபான்மையினர்கள் அவங்களுக்கே வந்து ஒரு ஒரு அசூயை வந்து வந்துருச்சு. இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, சும்மா நம்ம எல்லாம் ஒரு ஊறுகாய் தொக்கு மாதிரிதான் இவங்களுக்கு, வேற வழி இல்லாம இப்ப என்னன்னா இவங்க இருக்கிறது ஒரு சின்ன சேஃப்டி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கே வந்து, சரி திமுக அதிமுகவுக்கு திமுக பரவாயில்லன்னு ஒரு சின்ன சேஃப்டி. அதுவும் இப்ப வந்து மொத்தமா போயிருச்சு. நீ ஒண்ணும் எனக்கு இந்த இது பாக்குற மாதிரி மக்கள் வந்து நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் வேற பர்சுக்கு எய்ம் பண்ணிட்டேன்ற மாதிரி அவங்க பார்வையை டைவர்ஷன் மாறிட்டாங்க. டிவிகே இஸ் மோர் ரிலையபிள் எல்லா வகையிலும் வந்து. பப்புல நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்யா இவனுங்க யாருன்னு சொல்லிட்டு மக்களே பாத்துட்டானுங்க. புரியுதா? பப்புக்கு எதிர்த்து இல்லங்க, நீங்க ரெண்டு விஷயம் என்னன்னா கான்சியஸ் என்னன்னா, திமுகவால் பாஜகவோடு கூட்டணி வைக்க முடியும், சரியா? அரசியல் காரணம் சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி வைக்க முடியாதுன்ற பாசிபிலிட்டியை யாருமே மறுக்க முடியாது.
திமுகவும் மறுக்காது, பாஜகவும் மறுக்காது, அரசியல் தெரிஞ்சவங்களும் மறுக்க மாட்டாங்க. ஆனால் தாவேகாவால் ஒரு நாள் கூட பாஜகவோட கூட்டணி வைக்கவே முடியாது. இந்த பார்ட்டியோடைய பேசிக் ஃபங்க்ஷனரி அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீ முதல் மேடையிலேயே பாஜக என் கொள்கை எதிரின்னு சொல்லி ஊருக்கே அறிவிச்சுட்டு தான் கட்சியா தொடங்கியிருக்காரு. பாஜகவோட கூட்டணி வைக்கணும்ன்ற ஒரு முடிவை விஜய் எடுத்தாருன்னா அது தற்கொலையா மாறிடும். அதை செய்யறதுக்கு நம்ம ஒண்ணும் திமுக மாதிரி முட்டாப்பாய கட்சி கிடையாது இது. சரியா? அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் வச்சுட்டு 100 கோடி 200 கோடி 500 கோடி 1000 கோடிக்கு ஏதாவது கம்பெனி நடத்துறதுக்கு அதானி காலில் விழுந்து காசு வாங்கி திங்கிற நிலைமையில விஜய் இல்ல. அவர் 10,000 கோடி ரூபாய் சொத்தை வச்சுக்கிட்டு தனக்கு எதுவுமே தேவை கிடையாது, தனக்கான செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷனோட இருக்கணும்னு வர்றாரு. இவங்கள மாதிரி அரசியல் இந்த ஆட்சி 5 வருஷம் முடியறதுக்குள்ள இத்தனை 1000 கோடி கொள்ளையடிக்கணும், அதை வச்சுட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், அதை வச்சு படம் எடுக்கணும், அதை வச்சு மால்ல நம்ம கட்டணும், துபாயில போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற பிரச்சனை விஜய்க்கு கிடையாது. அவர் ஆல்ரெடி எல்லா ஊர்லயும் சொத்து வச்சிருக்காரு. அவர்கிட்ட இல்லாத சொத்து கிடையாது. சரியா? அவருக்கு லண்டன்லயும் சொத்து இருக்கு, துபாயிலயும் சொத்து இருக்கு, ஸ்ரீலங்காலயும் சொத்து இருக்கு, இந்தியாவிலயும் சொத்து இருக்கு. உழைச்சு சம்பாரிச்சு மேல வந்திருக்காரு அவர் கன்ஃபஸ் பண்ணுகிறியா நீ? இல்ல, இது ரொம்ப எடுத்து பேச வேண்டிய காலகட்டத்துல இருக்கு ப்ரோ. ஏன்னா இவங்களோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள், அதுவும் இந்த மீடியால உட்காந்துக்கிட்டு இவங்க பண்ற அட்ராசிட்டி ஏன்னா கோயிங் பியாண்ட் த லிமிட். இதுக்கு மேல அந்த த்ரெஷ்ஹோல்டு ஏற்கனவே டச் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களை எதிர்த்து ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் நம்ம மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்டீட் நான் அந்த இதோட கன்க்ளூட் பண்ணிடுறேன் என்னோட பாயிண்ட்ஸை. நீ ஸ்டாண்ட் வித் முஸ்தபா. ஏன்னா நீ சிறுபான்மையினருக்கு எதிராக அவங்க கட்சியில சார்ந்தவங்களே கண்டிப்பா குரல் கொடுக்கணும். இந்த மில்டன் இந்திராணி மாதிரி சங்கிங்களுடைய முகத்திரையை நம்ம கிழிச்சு மக்கள் மத்தியில காட்டணுங்க. இன்டீட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்ரி ஒன் ஹேஸ். நீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு யூ கீப் எக்ஸ்போசிங் தர் லைஃப். அவன் யூஸ் பண்ற ஒரு வார்த்தைகள் பாருங்களேன். இன்னைக்கு அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா 20வது செகண்ட்லயோ 23வது செகண்ட்லயோ அவரை பார்த்து நீ கோயிலுக்கு போனியா அப்படின்மா. ஸோ அவன் அங்க என்ன அவன் சொல்ல வர்றான், ஒரு பொது நலமா சொல்றானா, என்ன சொல்றான், எனக்கு சீரியஸ் சொல்றேன்னு அவன் அந்த இன்டர்வியூ நான் பார்த்த பிறகு எனக்கு ஐ ஃபெல்ட் பிட் டிஸ்டர்ப்டுங்க. அவ்வளோதான். நான் ரொம்ப உன்னிப்பா பார்க்கறதுனால என் கண்ணுகளுக்கு தப்பா தெரியுதா என்னன்னு தெரியல. பட் தே ஆர் கோயிங் வே பியாண்ட் த லிமிட். 2 சங்கிகளும் ஏன்னா பக்காவா பெரியாரோடைய மாஸ்கையும் திமுக மாஸ்கையும் போட்டுட்டு நடிச்சுட்டு அவங்க தோல் உரிச்சு காட்டினாதாங்க அட்லீஸ்ட் நம்ம 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 மக்களுக்கு மத்தியில் என்ன நடக்குது, திமுக என்ன மாதிரி அரசியல் எடுக்குது, இல்லை இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ ஆபத்தானவர்கள். திரும்பி சொல்கிறேன், மில்டன் இந்திராணி இந்த மில்டன் இந்த இந்திரகுமார் மாதிரி ஆட்கள் பண்ற விஷயங்கள், இன்னைக்கு அவங்க செஞ்ச விஷயங்கள் நம்ம 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 ஸ்டேட்டுக்கு மட்டும் ஆபத்து இல்லைங்க, நம்ம நாட்டுக்கே ஆபத்தானது. இந்த மதவாதம்ன்றது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கூச்சமே இல்லாம இப்போ விசிகா எல்லாம் இருக்குல்ல, விடுதலை சிறுத்தைகள், நீங்க திருமாவளவன் நம்ம அவர் பண்ற இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க அந்த முட்டாள்தனமான கூத்துகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம், கேள்வி கேட்கிறோம், இது பண்றோம், முட்டு கொடுக்குறாரு. அவருடைய ஆளுமைக்கும் உயரத்துக்கும் அவர் மேல் மற்றவர்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு அண்டம் கொடுக்குற வேலை, முட்டு கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த வடிவேலுக்கு பிச்சுக்கிட்டு போவோம்ல வயிறுல இருந்து தண்ணி, அதுக்கு முட்டு கொடுக்குற வேலையை பார்க்க அந்த மாதிரி ரொம்ப தரம் தாழ்ந்து தன்னுடைய நிலை தாழ்ந்து தேவையில்லாத வேலையை பாக்குறாரு. இது நம்ம மட்டும், இது அரசியல் ரீதியான விமர்சனம் மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்கே இந்த பார்வை இருக்கு, எல்லாருக்கும் இந்த பார்வை இருக்கு. அவருக்கு மட்டும்தான் அந்த பார்வை இல்ல. தான் மிகச்சிறந்த சாணக்கியத்தனமான ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்புறாரு. இப்ப அவரை போன்றவர்கள் எல்லாம் மூஞ்சியை கொண்டு போயிட்டு எங்க வச்சுக்க போறான்னு தெரியல. ஏன்னா அவர் பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி பேரலை பொறுக்கிகளை எல்லாம் கூட்டம் வச்சு விழா நடத்துறாங்க. திருமாவளவன் மாதிரி நாட்களுடைய பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி இப்போ நீங்க திமுக புற போடுது, அந்த பொறையை கவிக்கிட்டு இவங்க கத்துறாங்கிறது மட்டுமே பிரச்சனை கிடையாது. இவங்க எல்லாம் ஏதோ பெரிய இன்டெலக்சுவல் மாதிரி இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ உருவாக்கி கொடுக்குறாங்க பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகள் எல்லாம் இவங்க எல்லாம் கழட்டிட்டு அடிக்கணும். நீங்க இவெல்லாம் யாரு, என்ன வாய் பேசினா நீங்க எல்லாருக்கும் நீங்க அந்த இதை கொடுத்து அந்த அவனை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அறிவு சக்தி மாதிரி நீங்க மாத்திருவீங்களா? என்ன இன்டெலக்சுவல் அவன் ஒரு சபையில, ஒரு பொது சபையில ஒரு இஸ்லாமிய தலையில தொப்பி வச்சுட்டு கேவலப்படுத்துறான்னா இவெல்லாம் எவ்வளவு வக்கர புத்தி உள்ளவனா இருப்பான். எக்ஸாக்ட்லி ப்ரோ, அதான் சொல்றேன்ல. இங்க நம்ம கட்சிகள் இதெல்லாம எவ்ரிபடி ஹேவ் டு வாய்ஸ் இட் அவுட். இது நான் ஒரு குறிப்பிட்ட இது பண்றேன். இன்னைக்கு தாவேக்கு அதை முன்னெடுக்குதுன்னா ஏன்னா எங்களுக்கு அதுக்குள்ள இருக்க அச்சுறுத்தல்கள் தெரியுது. ஏன்னா திமுக வேணா அவங்களுடைய பார்வைகளுக்கு, திமுக கூட்டணி கட்சி பார்வைகளுக்கு தெரியாது. எல்லா கட்சியும் சேரணுங்க, எல்லா முஸ்லீம் கட்சிகளும் இதை வன்மையா கண்டிப்பா அவங்க அட்லீஸ்ட் ஒரு கண்டன அறிக்கையாவது விடணும். ஏன்னா விட்டாதான் இந்த மக்களுக்கு தெரியும், இங்க பாரு இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் பயம் வரும். அடுத்து இந்த பெரியார் மாஸ்கை போட்டுட்டு அந்த போலி பெரியாரிஸ்டுகளுக்கெல்லாம் அப்போதாங்க பயம் வரும். இவெல்லாம் சும்மா மேடைக்கு மேடை போய் வேஷம் போட்டுக்கிட்டு. ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி, நம்ம எதிர்கட்சியாக இருக்கட்டும்,
ஏன்னா மற்றபடி இருக்கிற ஆளுங்கட்சியில விருப்பம் உள்ளவர்கள் எல்லாருமே நாளைக்கு ஒருமித்தமா குரல் எழுப்புனா மட்டும்தான் இந்த மாதிரி இந்திரகுமார், இந்த மில்டன் மாதிரி இந்திராணியா? போலி சாரி இந்திரகுமார், தப்பா சொல்லிட்டேன். இந்திரகுமார், மில்டன் இந்த மாதிரி போலி சங்கிகள் எல்லாம் நம்ம சங்கி வேஷம் போட்டுக்கிட்டு சங்கிகள் இந்த பெரியார் முகமுடியை போட்டு சுத்துறதெல்லாம் நம்ம முகத்திரையை கிழிச்சு we have to expose them. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. ப்ரோ இடபிள்யூஎஸ் ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு இஸ்லாமிய தோழர்களை வந்து இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. குறைஞ்சபட்சம் இந்த திமுக அரசு அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுத்து நான் இஸ்லாமியர்களுக்கு நான் வந்து சப்போர்ட்னு சொல்லி காட்டணும்ல. அதை காட்டுறதுக்கு விருப்பமே இல்லாம அவன் என்ன வேணா பேசுவான், ஒரு வீடியோ போட்டு சாரி கேட்டு போவான். இந்த நாய் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ட்விட்டர்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்கானா என்ன ரீசன், யாரு சப்போர்ட் பண்ணிருப்பா, சின்னவரா பெரியவரா? பெரியவர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாரு, ஏன்னா பெரியவருக்கு தெரிஞ்சிருக்காரு. சின்னவர் தான். சின்னவர் மூலியமா இங்க உட்காந்துக்கிட்டு அட்ராசிட்டியில இறங்கிட்டு ரொம்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னன்னா இந்த அவர் நீங்க சொன்னீங்களா வந்து சிறியவர் சின்னதானவர், அவருக்கு வந்து என்னன்னா இந்த செந்தில் வந்து நட்புக்காக படத்துல தூக்கி உட்காந்துப்பான்ல, தூக்கி வைங்க தூக்குறேன் அந்த மாதிரி வந்து அவர் வந்து முதலமைச்சர் அண்ணா நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை முதலமைச்சர் ஆக்கிறோம்னு இந்த பொறுக்கி நாய்ங்க எல்லாம் போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அந்த அவரும் வந்து லூஸ்தனமா இந்த முட்டாப்ப நம்பிட்டு வீட்டை விட்டே வெளில வர மாட்டேன், ஆனா இந்த அல்லக்கைகள்லாம் சேர்ந்து நம்மள முதலமைச்சர் ஆக்கி நம்பிட்டு இருக்கிறாரு வந்து. கொஞ்சம் 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 பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோ இவனுங்க பேசுறது வந்து சின்னவர் சப்போர்ட் மட்டும் கிடையாது ப்ரோ, தொழில்துறை அமைச்சர் இருக்காரு பாருங்க, அவரோட சப்போர்ட் ஃபுல்லா இவனுங்களுக்கு. சரியா? என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க பேர் எடுத்து சொல்ல திமுக பேக்கப் இல்லாம அதான் சொல்றேனே, அவன் யூஸ் பண்ற பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவன் யூஸ் பண்ண அந்த அரகன் டோனா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பவர் லாபி இல்லாமலாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. சாரி என் மொபைல் நினைக்கிறேன் சைலண்டா. அதான் கரெக்டா சொன்னீங்க. நான் இவ்வளவு நாள் நடிச்சுக்கிட்டு நம்மள ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு இளைஞரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே அவங்களால அதை பொறுத்துக்கவே முடியல. அதனால இல்லாத ஆபாச வார்த்தைகளை போட்டு இன்னைக்கு கூட அந்த டிபேட்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அவர் வந்து சொல்றாரு என்னத்தை தூக்கிட்டு வந்துருவீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தொப்பிய காட்டுறாரு. இதுக்கு அந்த நிருபர் வந்து அப்படியே சைட்ல தட்டி கொடுக்குறாரு அவரை. அது நம்மளுக்கு பாக்ஸா போட்டாலும் அவங்க பக்கத்துலதான் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க சைட்ல அப்படியே தட்டி கொடுக்குறாங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாம் டிஎம்கே தானே, டிஎம்கே செட்டப் தானே. ஸோ இவரு சொன்ன அந்த மீனிங் வேற, நீங்க என்னத்தை தூக்கிட்டு வந்துட்டு போறீங்கன்னு. ஆனா அவங்க சொன்ன அவன் ஆபாசமா தான் பேசினான். அவன் இந்திரகுமார் அவன் ஆபாசமா பேசிட்டு அதுக்கப்புறம் தொப்பிய வேற காட்டி என்னத்தை தலையில தூக்கிட்டு வந்துருவீங்கன்னு வேற கேக்குறான். இதுதான் காலகாலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மள ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லா இளைஞர்களும் அதை நோட் பண்ணி கேட்கவே அவங்க அத பொறுத்துக்க என்னன்னா இவங்க வந்து திமுக இந்த தேர்தல் வந்து ரொம்ப சாரி நான் நீங்க பேசும்போது திருப்பி இன்டரப்ட் பண்ண நினைக்க வேணாம். I hope after a long time I am taking கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து பேசுறேன். என்னன்னா திமுக இந்த தேர்தலை நம்பிட்டு இருந்ததே வந்து யாருமே கிடையாது, எதிரில யாரும் கிடையாது. அதிமுகவை தனியா நம்பி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நம்பி திருப்பி யாரும் ஓட்டு போட போறது கிடையாது. அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சாலும் தோத்து போயிடும், அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கலனாலும் தோத்து போயிடும். சரியா? இதுதான் திமுகவோட கணக்கா வந்து இருந்துச்சு. இப்ப வந்து இந்த இது சொல்லுவாங்க வந்து புறாக்களுக்கு நடுவே வந்து பூனையை விடுதல் அப்படின்னு, அந்த மாதிரி தெரிக்கிறாங்க. இப்ப வந்து விஜய் வந்ததுக்கு அப்புறம் எங்க ஐயோ அம்மானு தெரிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இவங்க பிளான் சோத்துல மண்ணு விழுந்த மாதிரி இவங்களோட பிளான் மொத்தம் கெட்டுருச்சு. நீங்க இவர் போயிட்டு